சிந்தனை உரை வழங்குவதற்காக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து நம்முடைய ஆழியாறு ஜூம் இணைப்பில் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களின் கல்வி தகுதிகளாக எம்ஏ இங்கிலீஷ் லிட், எம்ஏ எஜுகேஷன், எம்ஏ ஒய்ஹெச்இ, எம்காம், எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி முடித்துள்ளார்கள். இந்தியன் யோகா அசோசியேஷன் ஆயுள் உறுப்பினராக உள்ளார்கள். மத்திய அரசு, இந்தியன் நேவி, இந்தியன் கடற்படை ஆகியவற்றில் கல்வி பணியாக 16 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார்கள். ஐஎஸ்சி, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்இ, மெட்ரிக் ஆகிய கல்வி முறையில் முதல்வராக 16 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார்கள். பிஎட், எம்எல், எம்எட் கல்வியியல் கல்லூரியில் முதல்வராக 7 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார்கள். பிஹெச்டி, ஒய்ஹெச்இ, எம்ஃபில், ஒய்ஹெச்இ ஆகியவற்றின் ஆய்வு நெறியாளராக மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மையத்திலும் கைடாகவும் 18 ஆண்டுகளாக ஐயா அவர்கள் சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் எக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்டாஃபாகவும் உள்ளார்கள். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் உடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை சாத்வீக உணவும் உணவில் தூய்மையும் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்றும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய அளப்பரிய கருணையினாலும் அருள்நெறி ஆசான் யோகிராஜ் தத்துவஞானி தவத்திரு வேதாத்திரி மகர்ஷியுடைய அளவற்ற ஆசியாலும் நாம் எல்லாரும் இன்று ஆழியாறு ஐடி விண்ணலை நிகழ்வின் ஜூம் இணைப்பின் வாயிலாக இங்கே இணைந்துள்ளோம். நம்ம அருள்நெறி ஆசான் அவர்கள் இங்கு சூக்குமாக எழுந்தருளி நமக்கு இன்றைய தெய்வீக சிந்தனைகளை அளிக்கட்டும். முதலாவதாக அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, அருள்நெறி ஆசானை வணங்கி, இதுகாரும் இந்த பூரத்திலே தோன்றி இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் வணங்கி வாழ்த்தி அவர்களோடு உயிர் கலப்பு பெற்று இந்த வெண்ணலையின் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து மனவள கலைஞர்களையும் யோகியர்களையும் அனைத்து அன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி, இன்றெடுத்து அவர் தம் பெற்றோரை வணங்கி வாழ்த்தி நாம் இப்பொழுது இந்த சாத்வீக உணவும் உணவில் தூய்மையும் எனும் பொருள் குறித்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன். சாத்வீக உணவு, சாத்வீக உணவு, ராஜச உணவு, தாமச உணவு என்று 3 வகைகளாக கிருஷ்ணர் பகவத்கீதையில குறிப்பிடுவார். குறிப்பாக இந்த பாரத மண்ணில வளர்ந்த மிகச்சிறந்த பல நூல்கள் உண்டு. அந்த மிகச்சிறந்த பல நூல்கள்ல பகவத்கீதைன்றது 700 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. இந்த அத்தியாயங்கள்ல அதுல 2 அத்தியாயங்கள்ல பார்த்தோம்னா 17ஆம் அத்தியாயம் 15ஆம் அத்தியாயத்துல உணவு முறையை பற்றி கிருஷ்ணர் விளக்குகிறார். இப்ப இதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 வகை உணவுகள் என்ன, அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய உணவை பற்றி இப்போ சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். ஆயுள், நல்ல மன வலிமை, உடல் வலிமை, நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், அறிவு நன்றாக இருக்க வேண்டும், அன்பு மலர வேண்டும் ஆகியவை அனைத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு உணவு தான் சாத்வீக உணவு. அந்த சாத்வீக உணவுகள்ல 4 வகைப்பட்ட உணவுகளை கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதுல அந்த ரஷ்யா அப்படின்ற ஒரு உணவு, ரஷ்யா அப்படின்றது பால், நாட்டு மாட்டுப்பால், வெள்ளாட்டுப்பால், நாட்டு சர்க்கரை, சுத்தமான தேன், பனைவெல்லம், பனைக்கற்கண்டு இவற்றையெல்லாம் நாம அந்த ரஷ்யா என்னப்படுகின்ற முதல் வகை நம்ம சாத்வீக உணவுல சொல்லலாம். 2வது வகை ஸ்னிக்தான்னு சொல்றாங்க. ஸ்னிக்தான்றது என்னன்னா எண்ணெய் பசை சார்ந்த உணவுகள், நாட்டு பசு வெண்ணெய், நாட்டு பசு நெய், அப்புறம் சாத்வீகமான விதைகள், மணிலா, எள் இவற்றிலிருந்து எடுக்கக்கூடிய செக்கு நல்லெண்ணெய், செக்கு மணிலா எண்ணெய் போன்றவை 2வது ஸ்னிக்தாவில் வந்துடும். 3வதாக ஸ்திரம்னாவே உறுதி, உடம்ப உறுதியா வைக்கக்கூடிய உணவுகள். அதுல எப்படி என்ன, மூலிகை சாறுல இந்த முருங்கை சாறு வரும், ஆவாரம் பூ தேநீர், முருங்கை பூ தேநீர்,
இது மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம உடம்பை நல்லா பலப்படுத்தக்கூடிய உணவு. அதை 3வது வகை ஸ்திரா என்று குறிப்பிடுகின்றார். 4வது வகை கிருத்தியா. கிருத்தியா என்பது அழுகாமலும் அசுத்தம் இல்லாமலும் இருக்கும். அழுகாம இருக்கணும் அப்படின்னா உலர்கனிகள் அழுகிறது இல்லை. நீங்க உலர்ந்த திராட்சை பாக்குறீங்க, பேரிச்சம்பழம் பாக்குறீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறம் இந்த திரிபலாவில் கடுக்காய், நெல்லி வற்றல், தாண்டிக்காய் போன்றவை இவையெல்லாம் வந்து அழுகாது. அடுத்தது வந்து ஆகாரான்றதுல இது 4 வகை முதல்ல சொல்லிடுறாங்க. அடுத்தது ஆகாரான்றதுல 4 வகை சாத்வீக உணவுல சொல்றாங்க. முதல்ல கடித்து தின்னக்கூடிய உணவு வகைகள், அதுல சாதம், ரொட்டி இவையெல்லாம் கடித்து தின்னக்கூடிய உணவுகள் வந்துடும். 2வதா வந்து விழுங்கி உண்ணப்படும் ஒரு பால் இருக்கு, தண்ணீர் இருக்கு. இந்த வகை உணவுகளை நாம விழுங்கப்படக்கூடிய உணவுகளாக சொல்லலாம். 3வதாக நக்கி உண்ணக்கூடிய உணவுகள், துவையல் வகைகள், தேன். தேனை வந்து அப்படியே எடுத்து குடிக்கூடாது, அப்படியே ஒரு டம்ளர்ல ஊற்றி சாப்பிடக்கூடாது. இந்த பொறையேறுனா இந்த உயிர் நின்றுடும். அதனால வந்து எப்பயுமே அந்த நக்கி சாப்பிடக்கூடிய உணவுல தேன் முதன்மையானது. 4வதாவது வந்து உறிஞ்சி அருந்தப்படக்கூடிய உணவுகள். உறிஞ்சக்கூடிய உணவுகள்ல பாயாசம், கரும்புச்சாறு, நாம சாதத்தோடு போட்டுக்கொள்ளக்கூடிய ரசம், இவையெல்லாம் வந்து உறிஞ்சி சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்துடும். இப்ப இதுல வந்து இது வந்து சாத்வீக உணவுகள்ல சில குறிப்புகள், எந்த உணவுகள்லாம் சாத்வீகத்துல வரும் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு லைட்டா அப்ப தொட்டு பார்த்தோம். அடுத்ததாக வந்து ராஜச உணவுகள். மீந்தி 2மே வந்து உங்களுக்கு மத்தியமமான கீழ்த்தரமான உணவுகள். கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, ரொம்ப சூடு, ரொம்ப காரம், அதோட இல்லாம எரிச்சல் பண்ணுது. வாயில அந்த உணவு வச்ச உடனே ரொம்ப எரியுது. இந்த மாதிரி வகை உணவுகள்லாம் ராஜச குணம் உள்ளவர்களுக்கு பிடித்த உணவுகள். அதுல வேம்பு, பாகற்காய், புளி, அதிக உப்பு, அதிக சூடான பொருட்கள், மிளகாய் வற்றல், வறுக்கப்பட்ட தானியங்கள், சிறு கடுகு, இது எல்லாமே வரும். இதெல்லாம் என்ன கொடுக்கும்னா துன்பம், கவலை, நோய்களை உண்டாக்கக்கூடிய உணவுகள். இதை வந்து ராஜச என்று சொல்றாங்க. அடுத்ததாக மூன்றாவதாக கூடியது வந்து தாமச குண உணவு. அதுல அரை வேக்காடு உள்ள உணவு, ரசம் இல்லாதது, கடினமானது, துர்நாற்றம் உடையது, பழையது, ஒருத்தர் உண்டு மிகுந்தது, தான் உண்டு மிகுந்தது, தூய்மை இல்லாத உணவுகள். இது எல்லாமே தாமச வகை உணவுகள்ல வந்துடும். அதுல பூதின்னு வெங்காயம் சொல்லுவாங்க. பூதின்ற உணவை வந்து கீதையில சொல்லுவாங்க. வெங்காயம், பூண்டு, இந்த நாற்றம் வந்து இதை பூதின்னு சொல்லுவாங்க. முதல் நாள் சமைத்த உணவு வகைகள் அமிர்தமா இருந்தாலும் மறுநாள் சாப்பிடக்கூடாதுன்னு கிருபானந்த வாரியார் ஒரு ஸ்பீச் சொல்லுவாங்க. அடுத்தது அழுகிய பழங்கள். அழுகிய பழத்துல கொஞ்சம் ஒரு சைடு அழுகி போச்சு, அதை மட்டும் வெட்டி போட்டு மீதியை சாப்பிடும். அந்த பழத்து உள்ள எல்லா கிருமிகளும் பூந்துடும். அழுகி போச்சுன்னா தூக்கி போட்டுற வேண்டியதுதான். கெட்டு போனதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அழுகிய பழங்களோ தானோ பிறரோ உண்ட பிறகு எஞ்சிய உணவு. அடுத்ததாக இந்த தாமச உணவுல எல்லா புலால் வகையும் வந்துடும். இம்சையினால பெறப்பட்டது, ஒரு உயிரை துன்புறுத்தி வருத்தி அதனுடைய இறைச்சியை சாப்பிடுறது. புலாலு, முட்டைக்குள்ள கரு இருக்கும். முட்டை சைவம்னுவாங்க, ஆனா பாத்துங்க யோகியர் வந்து அதை அசைவம்னுவாங்க. ஏன் அப்படின்னா அது உள்ள கரு இருக்கு. கருவையும் நாம வேக வச்சு சாப்பிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து அசுத்தமானவைகள். அப்புறம் இதுல இன்னும் கூட சிலது சேர்த்திருப்பாரு கீதையில. ரொம்ப அசுத்தமானதா கள்ளு, சாராயம், வங்கி, கஞ்சா, அபின், புகையிலை வகைகள், சிகரெட் வகைகள், பீடி, எருக்கு, சாராயம், இந்த மாதிரி எல்லாமே தூய்மையற்ற உணவுகள். இவைகளை எல்லாம் நம்ம வந்து தூய்மையற்ற உணவுகள் வரிசையில நாம சேர்க்கணும். ஆனா இந்த 3 வகை உணவுகள்ல சத்துவம், ரஜோ, தமோவில் சாத்வீக உணவுகளை பற்றி மட்டும், அதுல எந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், எது நம்ம உடலை காப்பாற்றும் அப்படின்றத நாம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த உணவு வகைகளை எதற்காக நாம் இன்று சிந்திக்கிறோம் அப்படின்னா, உடல் நலம், உடல் வம்பல்ன்ற ஒரு 2 வார்த்தையை நாம ஒரு சில குறிப்புகளை தெரிஞ்சு கொள்வோம். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு சாத்வீக உணவுகள் பெரும் துணையாக இருக்கும். அதுல வந்து இப்ப சித்தர்கள் நமக்கு சொல்லக்கூடியது 4448 நோய்களை சொல்லியிருக்காங்க. அந்த 4448 நோய்களுக்கு முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணமா சித்தர்கள் சொல்லக்கூடியது கழிவுகளின் தேக்கம் தான் நமக்கு வந்து எல்லா நோய்க்கும் காரணம். அதாவது கழிவுகளின் தேக்கம்னா மலம், மூத்திரம் இதெல்லாம் வந்து சிரமம் இல்லாம போகணும். தினமும் 2 வேளை தாராளமாக மலம் கழிக்க வேண்டும், சிரமம் இல்லாமல் மலம் கழிக்க வேண்டும். அது உடல்ல தங்குச்சுன்னா நோய்களை தான் கொண்டு வரும்.
அது உடலை தூய்மையாக வச்சுக்கணும். புற தூய்மை இருக்கு, அக தூய்மை இருக்கு. ஆரோக்கியமாக வாழணும், நானு எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உடல்ல எங்கேயுமே கழிவுகள் தங்கக்கூடாது. மலம் மூத்திரம் 2 முறை மலம் கழிச்சிடணும். சிறுநீர்ல வந்து ஒரு மழை காலத்துல சிறுநீர் எப்படி தாராளமாக போகுமோ அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கணும். மஞ்சள் நிறத்துல போகக்கூடாது, எரிச்சலோட போகக்கூடாது, சூடா போகக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து மலம் மூத்திரம் வியர்வை தாராளமா போகும். எப்பயுமே நான் ஏசியில இருக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஏசியில இருந்தா எப்படி வியர்வை வரும்? அதாவது வெளியில புறத்துல O2 O3 இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நல்ல ஒரு கண்டென்ஸ்டு ஆக்சிஜன் O3. இதையெல்லாம் வந்து எப்ப அபரிதமா இருக்கும் அப்படின்னா காலையில வந்து 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த 3 to 4:30 30 தேவர்களும் 3 மணிக்கு கீழே இறங்கி வர்றதா சொல்லுவாங்க. அதுதான் அந்த O3 ஆக்சிஜன், கண்டென்ஸ்டு ஆக்சிஜன். அது வந்துட்டு கீழே நம்ம பூமியோட மேற்பரப்புல வந்து 10 மைல் வரைக்கும் அடர்த்தியாகவும் அதற்கு மேல லேசாகவும் கவசம் போல சூழ்ந்து கொண்டிருக்கு. இது வந்து இந்த கண்டென்ஸ்டு ஆக்சிஜனை சொல்லுவாங்க. 4 to 6 அது பூமியோட மேல் பரப்புல 10 மைல் வரைக்கும் நல்ல அபரிதமா இருக்கும். அந்த டைம்ல நாம உணவு கொடுக்கணும். யாருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா நுரையீரல் பகுதிக்கு உணவு. இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய 4448 நோய்கள்ல ரொம்ப அதிகமா பாதிக்கக்கூடிய, உடல் உறுப்பை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் வந்து நுரையீரலை தாக்கணும். ஆஸ்மா, ஈஸ்னோ, சளி, பிராங்கைட்டிஸ், கொரோனா வரைக்கும் எல்லாமே நுரையீரலை தாக்கக்கூடிய நோய்கள், மோசமான நோய். அப்ப அந்த நுரையீரலை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு இம்யூனிட்டி பவர். அந்த இம்யூனிட்டி பவர் எதுல கிடைக்கும்னா ஆக்சிஜன்ல கிடைக்கும். அப்ப அந்த பிராணாயாமம் செய்யணும். 12 வகை பிராணாயாமத்தை, முக்கியமான பிராணாயாம வகைகளாம் சித்தர்கள் சொல்லுவாங்க. நாம வந்து கபாலபதி வச்சிருக்கோம். மூச்சை உள்ளே நிறுத்தாத ஒரு பயிற்சி கபாலபதி. எந்த பிராணாயாமம் இருந்தாலும் செய்யணும். நல்லா அந்த பிராணாயாமம் மூலமாக நமக்கு ஆக்சிஜன் உள்ள சப்ளை ஆகும், நல்ல தெம்பு. ஸோ அதனால நுரையீரலுக்கு அந்த டைம்ல நம்ம அதை நமக்கு நுரையீரலுக்கு தேவையான சக்திகளை நம்ம கொடுக்கணும். நுரையீரல் மாத்திரமல்ல, உடம்புல இருக்க 12 முக்கியமான மண்டலங்கள், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இந்த எல்லா மண்டலத்துக்கும் ஏற்ற உணவுகளை, அதற்கு ஏற்ற உணவை நம்ம தாராளமா கொடுக்கணும். அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்ப நம்ம ஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்லுவாங்க. எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலத்துல 330 எலும்புகள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு இருக்கும். அந்த 330 எலும்புகள் வந்து கூடும். உச்சந்தலையில குழந்தைக்கு மூடி இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த உச்சந்தலை மூடிடும். 330 எலும்புகள் ஆரம்பத்துல இருக்கும். அப்புறம் ஒன்றோட ஒன்று கூடும். கூடி 206 வந்து நிற்கும். அதுல 6 அடி உயரம் உள்ள மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா தொடை எலும்பு 20 அங்குலம் நீளம் இருக்கும். இருக்கிறதுலே பெரிய எலும்பு தொடை எலும்பு. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன எலும்பு இந்த காது மடல்ல இருக்கக்கூடிய எலும்பு. 10ல் 1 பங்கு இன்ச்சு அவ்வளவுதான் இருக்கும். இது வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டம். அடுத்து தசைகள், அத மசில் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல 639 தசைகள் இருக்கு. இந்த தசைகள்லாம் வேலை செய்யுது. அப்படி ஒருத்தரை பார்த்து நீங்க 639 தசைகள்ல ஒருத்தரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றீங்க, சிரிப்புல 17 தசைகள் வேலை செய்யும். ஒருத்தரை பார்த்து நீங்க வந்து முகத்தை சுழிக்கிறீங்க, சுழிச்சீங்கன்னா 43 தசை வேலை செய்யும். ஆவேசமா சண்டை போட்டுக்கிறோம், கணவன் மனைவி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த சண்டை டைம்ல 235 தசைகள் வரைக்கும் வேலை செய்யும். அவ்வளவு ஆற்றல் வெளியே போகும். ஜீவகாந்தம் கரைஞ்சு போகும். அந்த சினத்துல ஆவேசமா கத்தும் பொழுது, உணர்ச்சி வசப்படும் போது, மன அழுத்தத்துல ஜீவகாந்தம் கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போகும் வெளியில. இது வந்து மசில் சிஸ்டம். அடுத்து நர்வஸ் சிஸ்டத்துல 2 இருக்கு. ஆட்டானமஸ் சிஸ்டம், தானே இயங்கக்கூடிய அட்டானமஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 2 இருக்குங்க. 72,000 நரம்பு இருக்கு. அந்த 72,000 நரம்புன்னா பழைய பேர் வந்து நாடி, புது பேரு நரம்பு. அதுல வந்து 10 நாடிகளை, முக்கியமான நாடிகளா சித்தர்கள் குறிப்பிட்டாங்க. அந்த தச நாடிகள்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நாடியை நம்ம உள்பக்கம் மேல் பக்கம் கொண்டு வந்தோம்னா அந்த உடம்பு லேசாகி மேல பறக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி பாக்குறோம் நிறைய செய்தி, சித்தர்கள்லாம் பறக்குறாங்க. அந்த சித்துகள்ல அது ஒண்ணு. அப்புறம் வியர்வை பைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கழிவை வெளியேறு 25 லட்சம் ஓட்டைகள் இருக்கு.
உணவு உணவை நாம உள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ளுறுப்புகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மலம் கழித்து மலக்குடல் சுத்தமா இருக்கணும், இறப்பை சுத்தமா இருக்கணும், சிறுநீரகங்கள் சுத்தமா இருக்கணும், வியர்வை பைகள் வழியாக கழிவுகள் வந்துடணும். 25 லட்சம் ஓட்டை இருக்கு தோல் பேல. அந்த ஓட்டை வழியா தேவையில்லாத கழிவுகள் வியர்வை வெளியே வரும். அது எல்லாம் உடல் உழைப்பின் காரணமாக வரும், உடற்பயிற்சியில வரும், வேலை செய்யும். வெறுமனே உட்கார்ந்தவர்களுக்கு அந்த உள்ளுறுப்புகள் கெட்டு போகும். அப்புறம் நம்ம உணவு குழல் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 மைலுக்கு மனிதர்களுக்கு, குழந்தைகளுக்கு 60,000 மைல் இருக்கு. 1,00,000 மைல் என்பது இந்த பூமியை 4 சுற்றி சுற்றி வந்தா எந்த அளவு தூரமோ அந்த 1,00,000 மைலுக்கு நம்ம உடம்புக்குள்ள ரத்த குழாய்கள். அந்த ரத்த குழாய்கள்ல ஒரு நாளைக்கு 1000 தடவை இந்த ரத்தமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை சுற்றி வருகிறது. 10 லட்சம் மைல், 10 மைல் போனா நமக்கு உடம்பு அசந்து போகுது. ஆனா அது அவ்வளோ டிராவல் பண்ணுது. உடம்பு ஃபுல்லா ரத்த குழாய்கள் இதயத்துல இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சுத்தப்படுத்தி எடுத்துட்டு போக வச்சு மறுபடியும் சுத்தப்படுத்துற வேலை. சரிங்களா? ஸோ அதே மாதிரி குடல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல குடல் 6 மீட்டர் மேல பெருங்குடல் சிறுகுடல் இருக்கு. அந்த குடல் உறிஞ்சிகள் உள்ளது. அதற்கு பிடிச்ச உணவுகளா உண்ணணும். நம்ம உள்ள சில நிமிடங்கள் சிந்திக்கணும். அதுக்கு ஏற்ற உணவை நம்ம உண்ண வேண்டும். இதயம் ஒரு கைமுட்டி அளவு தான் இருக்கும். அதற்கு ஏற்ற உணவை உண்ணணும். மூளை 1.36 kg இருக்கு. ரூம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உங்க வீட்டுல பாருங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு. 2 ரூம் 3 ரூம் 4 ரூம் 5 ரூம் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்திய ஜனாதிபதியோட இந்த ஜனாதி மாளிகையில 330 அறைகள் இருக்கு. 37 கெஸ்ட் ஹவுஸ், 44 ரெஸ்ட் ஹவுஸ். அந்த மாதிரி 330 ஏக்கர்ல அதை கட்டிருக்காங்க. அவ்வளவு அறைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நிறைய அறைகள் இருக்கு. 600 ட்ரில்லியன் ரூம்ஸ் இருக்கு. பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் சொல்லுவாங்க. பல லட்சக்கணக்கான அறைகள் உள்ள இருக்கு. அந்த அறைகள் உடம்புக்குள்ளா இருக்கு. ஆனா மூளையில இருக்கக்கூடிய அறைகளை நியூரான்கள்னு சொல்லுவோம், மூளை செல்கள். அது 1500 கோடி ரூம்ஸ் இருக்கு மூளையில. இந்த ரூம்ஸ் எல்லாம் பத்திரமா பார்க்கணும். டெய்லி 50,000 செல்லு 60,000 செல்லு சாகுது. புதுசா நிறைய செல் உருவாகுது. அந்த செல்கள் அழியாமல் நாம பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை. இப்ப இது அழியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அழியக்கூடாது, செல்கள் அழியக்கூடாது, உடல் உறுப்புகள் கெடக்கூடாது. அப்பதான் நம்ம உள்ள அனுப்பக்கூடிய உணவானது சரியாக செரிமானம் செய்யப்பட்டு அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உடல் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கு. அப்ப அழியக்கூடாதுன்னா இதுல பல காரணங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான காரணம் இருக்கு. அதுல முதல் பிரதான காரணம் செல் ரேடியேஷன், மொபைல் ரேடியேஷன். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு எல்லாம் மொபைல் ரேடியேஷன், மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க. மொபைல் வாங்கி கொடுத்துட்டா அந்த மொபைல் வழியாக நம்ம செல்களை அழிக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு. அந்த செல் அழியதோடு அதுல பாத்தீங்கன்னா இப்ப கையில ரொம்ப நேரம் வச்சிருக்காங்க, கையில நைட் வரைக்குமே வச்சுக்கிறாங்க. நைட் வரைக்கும் வைக்கும்போது இப்போ 1 மணி 2 மணி வரைக்கும் போது கொஞ்ச நேரம் நீங்க 1/2 hourல இது கை குறு அந்த ரேடியேஷன் உள்ள போயிட்டுனா அது கண் பார்வை. காதுல வச்சீங்கன்னா காது கெடுத்து. நல்லா பேச லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும். பெரும்பாலும் கீழே வச்சிட வேண்டியது. அதை தொடக்கூடாது. அந்த கையிலே செல்ல வச்சுக்கணும். கல்லூரியில பல ஆண்டுகள் முதல்வராக இருந்தேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறது மேல் கவர் போட மாட்டாங்க. மேல் கவர் போடுறத ஒரு இழுக்கா நினைப்பாங்க. கீழே மட்டும் சிலர் போட்டுக்குவாங்க. அதை மேலேயும் எடுத்துட்டு கீழே மட்டும் போட்டுக் கொள்ளுபவர்கள் பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அதுல என்னன்னா எந்த ரேடியேஷன் அந்த கவர் போடுறது நான் கண்டக்டர். பிசிக்ஸ்ல வரும் கண்டக்டர் கடத்தி, நான் கண்டக்டர் கடத்தாத ஒண்ணு. கடத்தாத பொருள் என்ன சொல்லலாம்? உட்டு சொல்லலாம், பிளாஸ்டிக் சொல்லலாம். பிளாஸ்டிக் சேர் இதெல்லாம் கடத்தாது, பிளாஸ்டிக் இது. சரி, இப்ப நம்ம இந்த மொபைலை கையில வச்சிருக்கிறதால என்ன நமக்கு பாதிப்பு வருது அப்படின்னா, பெருமூளையோட அடிப்பகுதியில பீனியல்னு ஒரு சுரப்பி இருக்கு. அந்த பீனியல் சுரப்பி அதுல மெலட்டோனின் ஒரு திரவம் சுரப்பி. அந்த திரவம் இருந்தாதான் நிம்மதியா தூங்கலாம் நைட்டு. அந்த திரவம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா மெலட்டோனின் அது நீங்க கையில யாரெல்லாம் செல்ல வச்சு ரொம்ப நேரம் பயன்படுத்துறாங்களோ, ரொம்ப நேரம் காதுல வச்சு பயன்படுத்துறாங்களோ அந்தந்த உறுப்புகள் கெட்டு போயிடும். அது நீங்க ஊட்டச்சத்து, நான் டெய்லி ஆப்பிள் சாப்பிட்றேன், நல்ல உணவு சாப்பிட்றேன், கிச்சன்ல வச்சு சாப்பிட்றோம், நிறைய பழங்கள் சாப்பிட்றேன், நிறைய காய்கறிகள் சாப்பிட்றோம், அப்பயும் வேலைன்னு தான் போகும். அதுக்கு காரணம் இந்த ரேடியேஷன். அது ட்ரை ஆயிடும், ஒரு பாதிப்பு. ரெண்டாவது லாக்ரிமான்னு ஒரு திரவம், கண்ணுல வரக்கூடிய திரவம். லாக்ரிமல்னு ஒரு கிளாண்ட் இருக்கு கண்ணுல, லாக்ரிமா அந்த திரவம்
அதுல ரெண்டு லாக்ரிமா திரம் ஒண்ணு, கண்ணீர் ஒண்ணு. இது ரெண்டுமே ட்ரை ஆயிடும். இதையே பார்த்துட்டு இருக்கிறது நைட் உட்காந்து 1 மணி 2 மணி வரைக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லாக்ரிமா திரம் செலவாகும். அது ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிட்டு என்னுடைய நான் வேலை செய்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கரஸ்பாண்டன்ட் வந்து 5 சொட்டு கண்ணீர் அமெரிக்காவில இருந்து வர வச்சார். ஒரு சொட்டு 3000 ரூபாய், 5 சொட்டு 15,000 வாங்கிட்டு வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்குவாரு. என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. கண்ணீர் தான், யூஎஸ்ஏல வந்து இம்போர்ட் பண்ணாரு, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னுவாரு. ஸோ கண்ணீரை கூட விலையை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்துல வந்துருச்சு. மூணாவது உயிரணுக்கள் அழிஞ்சிடும். யார் யாரெல்லாம் பாக்கெட்ல வைக்கிறாங்க, சுடிதார்ல பாக்கெட் வச்சுக்கிறாங்க, பேண்ட்ல பாக்கெட்ல இந்த மொபைல்ல ஆன் பண்ணி வைக்கும்போது உயிரணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் இருக்கு, சிவப்பு அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்கள்லாம் கொன்னுடும். பின்காலத்துல அவங்க மேரேஜ் பண்ணாலும் குழந்தை பிறக்காது. இது அமெரிக்க விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸ் குறைஞ்சு போயிடும், ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சிரும், பிளேட்லெட் குறைஞ்சிரும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். இவ்வளவு கெடுதல் உள்ளது இந்த ரேடியேஷன். இதை பதமா பயன்படும். பதமானா கீழே வச்சிருங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க, தேவையான விஷயங்களை நேரா பேசுங்க. எல்லா விஷயத்தையுமே நான் போன்ல மணிக்கணக்கில் பேசுவேன், எனக்கு அப்பதான் டைம் பாஸ் ஆகும். அதையெல்லாம் நம்ம விட்டுணும். இந்த ரேடியேஷன் கையிலே வச்சுக்கிறது. குழந்தைங்களை கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க, அதை தொட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த சார்ட்ஸ் இப்படி 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 நவுத்தி விடுது. அது என்னாகும், அந்த ரேடியேஷன் வந்து கை வழியா போயிடும். காதுல வச்சு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, காதோட ஹியரிங் கெப்பாசிட்டி 610 டெசிபல். இந்த டெசிபல் வந்து என்ன ஆகும்னா, அது காதை வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறவங்க காதுல ஓட்டை விழுந்துடும், சீழ் வந்துடும். காது ஓட்டை விழுந்து சீழ் வந்ததுன்னா காதோட செவிப்பு திறன், இந்த கேட்கக்கூடிய திறன் நேரத்தரமா போயிடும், ரொம்ப அதிகமா பயன்படுத்தும். அதே மாதிரி கண் பார்வை போயிடும். கண் பார்வை, கண்ணோட நரம்புகள் கெட்டு போகும், காதோட நரம்புகள் கெட்டு. இதெல்லாம் உள்ளதுக்கு நாம என்ன ப்ரிகாஷன் பண்ணலாம்? ஒரு 2 3 ப்ரிகாஷன் முடிச்சு. ஒண்ணு ஐ ப்ரொடெக்ஷன் மோடுன்னு இருக்கும் உங்களுக்கு செல்ல, அதை வச்சுக்கணும். டார்க் மோட்னு இருக்கும், அதை வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத டைம் நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். எப்ப செல்லு வச்சுக்கினாலும் இப்ப நான் கிளாஸ்ல பேசுற மாதிரி 12 to 18 இன்ச்சஸ் தூரத்துல, 1 to 1.5 அடி தூரத்துல இருந்தா ஒன்றும் பாதிப்பு அதிகம் இருக்காது. தொடக்கூடாது. அந்த கவர் வந்து மேலையும் கீழே போட்டுக்கணும். தலையணை அடியில படுக்க அறையில, நாம படுக்கக்கூடிய அறையில கண்டிப்பா எந்த எலக்ட்ரானிக் குட்ஸும் இருக்கக்கூடாதுன்றத டாக்டர் யோக வித்யான்னு ஒரு அம்மா சொல்றாங்க, மேடம். அவங்க டாக்டர் சிவராமனோட நல்ல சீனியஸான ஒரு டாக்டர். அவங்க சொல்றாங்க காதுல வந்து அதை வைக்கக்கூடாது, பான் சைஸ் பெருசாக்கிங்க வயசானவங்க. இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுது, நம்ம இந்த உள்ளுறுப்புகளை நாம பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி இதுல இன்னும் ஒன்றும் பார்க்கலாம். நீங்க ஒரு 1/2 hour 1 hour செல் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் யூரின் போனா மஞ்சளா போகும், உடம்பு பாடி ஹீட் ஆயிடும். ஹீட் ஆச்சுன்னா அந்த அணுக்களையும் சாகடிச்சிரும். அதே மாதிரி உயிரணுக்கள் மட்டும் இல்ல, சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்களையும் அழிச்சிடும். அழிச்சிடக்கூடிய ஆற்றல் இந்த மொபைல் ரேடியேஷன்ல இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு பிஎன்ஒஎஸ்ல அந்த உறுப்பை சரி பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஆயில் தெரப்பின்னு பிஎன்ஒஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமணுக்கு விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகு எண்ணெய், பசுனை, நீலி பிரிங்காயத்தை இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த விளக்கெண்ணெயை 9 ஸ்பாட்ல அப்ளை பண்ணிக்குவாங்க. அதை அந்த பொரியல வச்சுக்குவாங்க, தொப்புள்ள வைப்பாங்க, கவுட்டியில வைப்பாங்க, அட்டைக்கில் வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அந்த ஹீட்டை படைப்பாங்க ஆர்டிபிஷியலா பிஎன்ஒஎஸ். ஸோ இது எல்லாம் அன்பர்களே, நாம ஏன் இதை வந்து ஒரு முதல்ல நாம இந்த சாத்வீக உணவுல இதையா சிந்திக்கிறோம்னா, இந்த சாத்வீக உணவை ஒரு யோக உணவை நம்ம எடுக்கும்போது உள்ளுறுப்புகள் வந்து நன்றாக இருக்க வேண்டும். உள்ளுறுப்புகள் நன்றாக இருந்தாதான் நாம வந்து பண்ண முடியும். அதுல இதுல சுலபமா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்ல சாத்வீக வகை உணவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காய்கறிகள் வாங்குறதுல, பழங்கள் வாங்குறதுல இப்ப நம்ம சுலபமா ஏமாத்திடுறோம் வியாபாரி. என்ன அதுல ஒண்ணுன்னா, பெருசா ஒரு முருங்காயே எடுத்துங்களேன், ஒரு முழம் இந்த அளவு இருக்கிறது தான் நாட்டு முருங்காய் தான் ஒரிஜினல். இப்ப இடுப்பு உயரம் வருது முருங்காய் பாத்தீங்கன்னா. புடலங்காய் சின்னதா இருக்கும், புடலங்காய் இடுப்பு உயரம் வருது, ரொம்ப பெருசு. அதெல்லாம் ஹைபிரிட். எனக்குலாம் எங்க வீட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணி 8 வருஷம் ஆச்சு, யூஸ் பண்றது இல்லை. எல்லாம் எது எதெல்லாம் பெருசா இருக்கோ அதை ஆசைப்பட்டு வாங்குறாங்க. நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல அந்த தேன் வாழை ஆசையா வாங்கி சாப்பிடுவேன். ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும், சின்னதா இருக்கும், மெல்லிசா, செம டேஸ்டா இருக்கும். இப்ப தேன் வாழை எடுத்துங்க, செவ்வாழை சாப்பிட சொல்லி பரவலா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. செவ்வாழை பார்த்தா வாழைக்காய் மாதிரி இருக்கு. ஹைபிரிட். எல்லா ஹைபிரிட் ஃப்ரூட்ஸும் நாம சாப்பிடணும். ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் நல்ல நாட்டு காயா வாங்கி, நாட்டு பழமா வாங்கி அப்படி போடும்போது நமக்கு வந்து நம்ம உறுப்புகள் வந்து பத்திரமா இருக்கு. நாம போடக்கூடிய உணவும் வந்து அந்தந்த பகுதியில போய் சேரும். அதே மாதிரி நாம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்,
இந்த ப்ரிகாஷன்ஸ் நாம இப்போ ஒன்று ஒன்றா சிந்திக்கிறோம். ப்ரிகாஷன்ஸ்ல நான் ஸ்டிக்ன்றதுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் பத்தி ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல டெப்லான்னு ஒரு மலாம் பூசுறாங்க. அந்த மருந்து மேல பூசக்கூடிய மருந்தோட பேரு அம்மோனியம் பெர்ஃபுளோரோ அக்டனோல். அந்த மருந்து நீங்க சூடா சப்பாத்தி சுடுறீங்க, தோசை சுடுறீங்க, நான்ஸ்டிக்ல மேல சுடும்போது அந்த அம்மோனியம் பெர்ஃபுளோரோ அக்டனோல் அந்த உணவோட கொஞ்சம் கலந்துரும். இது பல ஆண்டுகள் பயன்படுத்தினவங்களுக்கு கேன்சர் வந்ததை அமெரிக்க விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கேன்சர் வேணுன்றவங்க அந்த அம்மோனியம் பெர்ஃபுளோரோ அக்டனோட் ஒரு பாய்சன் வந்து நம்ம உடம்புல சேராம பார்க்கணும். அது நிரம்பி இருக்கு நான்ஸ்டிக். சாதா தோசைக்கல் இரும்புல சாதாரண ஒரு கல்லை வாங்கி பயன்படுத்திட்டு போங்க, 1க்கு 2 வச்சுங்க. அப்புறம் அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்தும். அலுமினியம்லயும் அந்த பாய்சன். அதே மாதிரி காப்பர் வந்து எல்லாருமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. தாமிர பாத்திரம், இது தாமிரத்துல தண்ணி குடிங்க, உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம்வாங்க. அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா அதை பயன்படுத்தணும். தாமிர பாத்திரம் எங்கேயாவது வெயில்லையோ சூடாச்சுன்னா அதுல போடுற தண்ணி வந்து விஷமாயிடும். அந்த தாமிர பாத்திரம், தாமிர பிளாஸ்க் நானே வச்சிருந்தேன், சில ஆண்டுகள் முன்னாடி வச்சிருந்தேன். 550 ரூபான்னு வாங்கி கொண்டு வந்து அது நல்லது தண்ணி ஊற்றி வச்சேன். அதுல நான் வெளியே போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கணும், இளநீ வாங்கி வச்சுட்டாங்க. இளநீல கொஞ்சம் தான் ஊத்துனேன். ஊத்துன உடனே அந்த இளநீ என்ன ஆயிடுச்சு, அப்படி இந்த கழுத்து நரம்பெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணா உடனே ஜிஹெச் போங்க. ஜிஹெச் போனா 3 மணி நேரம் வைத்தியம் பண்ணாங்க. ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் கூட அந்த நரம்பு இழுக்கிறது நிற்கவே இல்லை. கடைசியா எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்து, 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல சாப்பிடலாம். எப்பயுமே சின்ன டப்பாவில் வச்சிருப்பேன் ஹேண்ட்பேக்ல. அதுல ஒரு 10 மிளகு, 3 மணி நேரம் போட்டதுல எதுவும் குறையில. ஒரு 10 மிளகு எடுத்து வாயில போட்டேன், மென்னு சாப்பிட்டேன். 40 செகண்ட்ஸ்ல 100%. அதால இந்த தாமிர பாத்திரங்கள்ல இளநீரோ இல்ல தாமிர கேன் எடுத்துட்டு போறீங்க, தாமிர பாத்திரம் வீட்டுல கிச்சன்ல வைக்கிறீங்க, சூரிய வெயில் படக்கூடாது, நெருப்பு படக்கூடாது, சூடாகக்கூடாது. சூடாகாம பாத்துங்க. கார்ல பின்பக்கம் வைக்கிறீங்க, சூடாகக்கூடாது. பைக்ல பின்னாடி வைக்கிறீங்க, சூடாகக்கூடாது. நிழல்ல வச்சு சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி காப்பர். அயன்ல ரஸ்ட் இருந்தா யூஸ் பண்ணாதீங்க. அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி பாருங்க, ஒத்து வந்தா பாருங்க, இல்ல வேற வாங்கி. அது இருக்கிறதுலே 100% சேஃப் என்னன்னா மண்பானைகள். மண்பானை சமையல் நல்ல சேஃபானது. நம்ம இதுல வந்து ஒரு காரணம் கழிவுகளின் தேக்கம் உடம்புல நோய் வர்றதுக்கு, உடற்பயிற்சி இல்லாமல் எப்பயும் ஏசியில உட்கார்ந்தபடியே நம்ம அலுவலை பார்க்கறது, அது நோயை கொடுக்கும். உணவுல ஒழுங்கு இல்லை, விளைவறிந்த விழிப்பு நிலை இல்லை, கிருமிகளின் தொற்று வருது. கிருமி தொற்று வர்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க, அதாவது டைபாய்டு வரும், 6 மாசத்துல முடியெல்லாம் கொட்டி போயிடும். அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, மலம் கழித்த பிறகு கைகளை சோப் போட்டு கழுவாம வருவாங்க, அதிலே ஒண்ணு எடுத்து சாப்பிடுவாங்க. அது வழியா 1 நிமிஷத்துல 20 லட்சம் குட்டி போடும் ஒரு கிருமி. 1 மணி நேரத்துல நிறைய பெருகிடும், டைபாய்டு வந்துடும், அப்புறம் உடல் அவதி வந்துடும். எப்பயுமே குழந்தைகள் மலம் கழிச்சாலும் சரி, நாம போனாலும் சரி, கைகளை சோப் போட்டு நல்லா ஒரு 20 செகண்ட் குறைஞ்சது ஊறும். ஊறின பிறகு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு இப்ப இந்த பாத்திரங்கள் பார்த்தோம், சுற்றுப்புறத்துல நாம எப்படி உறுப்புகளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் இந்த உணவு, இப்ப நம்ம உணவு தூய்மை அப்படின்றத பத்தி சில விஷயங்களை நாம இன்டேக் எடுக்கும் பொழுது இந்த உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கணும். நாம பயன்படுத்துற பொருட்களை, பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக. இல்ல எனக்கெல்லாம் மண்பானை ஒத்து வராது, மண்பானை சரியா விளக்க மாட்டாங்க, ஸ்மெல் வரும், அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், சில்வர் பாத்திரம் மட்டும் பயன்படுத்தணும், மற்ற பாத்திரம் வேணாம். அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ கண்டிப்பா பயன்படுத்தணும். இது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம இதுல உணவில் தூய்மையில உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில ஒண்ணு பார்க்க போறோம். நம்ம சுவாமி சொல்றது ஒரு கவி கொடுத்திருக்காங்க. அந்த கவியில 2 வரி மட்டும் சொல்லுங்க மறக்காம. உணவை அளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க. இந்த 2 வரி சொல்லும் போது என்னுடைய நினைவு உச்சந்தலையில சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காயகல்பம் செய்து, கற்றோர் காயகல்பம் செய்து, காயகல்பம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கவனத்தை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உச்சந்தலையில நினைவு வச்சு சாப்பிடணும். காயகல்பம் செய்யணும், உச்சந்தலையில நினைவு வைக்கணும். உணவை அளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் சொல்லிட்டு அந்த உணவை நாம உள்ளுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதனால வந்து அந்த உணவை வந்து நம்ம உடல் உறுப்புகள் எடுத்துக்கொள்ள மிகவும் ஏதுவாக இருக்கும். பத்திரமா நம்ம சாப்பிடணும். அதை அதுல
நினைவுல வச்சுக்கொள்ளும். சரி, எந்தெந்த உணவு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடுற முறையில கையில உணவு எடுத்துக்கிறோம். இந்த பல குடும்பங்கள்ல பார்க்கும்போது இந்த குழந்தைங்க ஸ்கூல் அனுப்புவாங்க, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, படுத்திருப்பாங்க. எழுந்து போகும்போது டப்பா கட்டிட்டு கையில ஒரு தட்டில் எடுத்துட்டு ஆட்டோ வரைக்கும் ஓடுவாங்க. தாய்மார் ஓடி போய் அங்க ஊட்டிட்டு இருப்பாங்க. அவசர அவசரமா சீக்கிரம் சாப்பிடும், சீக்கிரம் சாப்பிடும். வேகம் விரைவு உணவு உண்ணுதல்ல இருக்கு. முதல் கண்டிஷன், நாம சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் மெதுவாக மென்று விழுங்கப்பட வேண்டும். வேகம் விரைவு இருக்கு. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்காது. கொஞ்சம் டைம் செட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு சாப்பிடணும். அந்த நன்றாக மென்று விழுங்கப்பட்ட உணவுல என்ன கலக்கும் அப்படின்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு இறப்பையில, பெப்சின்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும், அது ரெண்டும் உள்ள இருக்கு. வெளியே என்ன இருக்கு? வெளியில வந்து சலைவா இருக்கு, எச்சில் இருக்கு. இந்த மூணும் அந்த உணவோட கலந்தாதான் அந்த என்சைம்ஸ், இந்த 3 என்சைம்ஸ் கலக்கும் போது என்ன ஆகும்னா அந்த உணவு நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்து சரியா சேர்ந்து. நீங்க அவசர அவசரமா குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது சேருது. நம்ம உடம்பு என்ன சாப்பிட்ற, இவ்வளவு சாப்பிட்ற, உன் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுன்னு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மெதுவா கொடுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் டைம் இருக்கும். செல்லு பார்க்க டைம் இருக்கும், சினிமா போக டைம் இருக்கும், கதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச டைம் இருக்கும். ஆனா சாப்பிட ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கும், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கும், அதுக்கு டைம் இருக்காது. வேகமா சாப்பிடணும், நான் சீக்கிரம் போகணும் அப்படி ஊட்டி இருக்கு. அந்த வேகம் விரைவை நம்ம உணவு உண்ணும் போது அதே மாதிரி தண்ணீர் கூட. நீங்க சுவாமிஜி மேடையில் அங்க குடிச்சத வீடியோ நிறைய பாருங்க. நம்ம சுவாமிஜி மெதுவா சிப் சிப்பா தப்பி சிப் சிப்பா போகும், அப்படியே எடுத்து கமுக்கிறது ஒரு பாட்டில் எடுத்து மேல தண்ணி. அது என்ன வந்து கெட்ட பழம். அந்த மாதிரி வேணாம், மெதுவா வென்று அரைத்து விழுங்கப்பட வேண்டும். சரி, அப்ப விழுங்கப்பட்ட உணவானது என்ன அப்படின்னா, இதுல நம்ம ஆசார கோவை ஒண்ணு இருக்கு, அதுல சொல்றாங்க, நீங்க சாப்பிடும் போதும் குளிக்கும் போதும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனம் காக்கிறது. எதுக்காக சொன்னாங்க? நீங்க சாப்பிடும் போது பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த வெளியே இருக்க காற்று உணவோட உள்ள போகும். இப்ப இங்க போகும்போது ஒரு கேட் வால்வு இருக்கு நெஞ்சில், நுரையீரல். ஒரு கேட் வால்வு வந்து நுரையீரல்ல உள்ள போய் வலது பக்கம் காற்று போறதுக்கான வழி. இன்னொன்னு, உணவு குழல் 25 சென்டிமீட்டர் இருக்கிறது, நேரா போகும் கீழே, நேரா போகும், இறப்பைக்கு போகும். அப்ப இந்த நுரையீரல் என்ன நினைச்சுக்கும், ஓஹோ நமக்கு காத்து வருது, இதை திறந்து விடுவோம்னு கதவை திறக்கும். திறக்கும் போது தவறி ஒரு பருக்க போயிடுச்சு உள்ள அப்படின்னா, அந்த புறையேறுதல்னு ஒண்ணு வரும். புறையேறுதல் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதோட ஸ்பீடை வந்து 150 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். 150 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல அந்த உள்ள போன பருக்க தேதா இங்க என்ன உள்ள வர வெளியே துரத்தும் பொழுது அந்த பருக்க மூக்கு வழியா வெளியே வந்து விழுந்ததை நம்ம எல்லாருக்குமே அனுபவம் வரும். அதனால சாப்பிடும்போது பேசக்கூடாது. உணவின் மீது முழு கவனம் வச்சுக்கணும். உணவை பார்த்து இந்த உணவை அளித்தோர் ஏற்றமாய் வாழ்க்கை உச்சந்தலையில நினைவு வைக்கிறோம், உணவு மேல கவனம் வைக்கிறோம். அந்த உணவு நன்றாக வென்று மெதுவாக அதுக்கப்புறம் இங்க அரைத்து விழுங்கப்பட்ட உணவு உணவுக்குழல் வழியாக இறப்பையில போய் சேர்ந்து, இறப்பையில அது வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பெப்சின் ரெண்டும் அதுல கலக்குது. அது ரெண்டும் கலந்தாதான் அரைக்கப்படும். அதுக்கு என்ன பிடிக்காது அந்த இறப்பைக்குன்னா, ரொம்ப ஹைபிரிட் காய்கறிகள், ஹைபிரிட் பழங்கள் இதெல்லாம் போட்டீங்கன்னா சரியா அரைக்க முடியாது. ஏன்னா அது கெமிக்கலோட வரும். எனக்கு வந்து நேற்றைய முன்தினம் ஒருத்தர் சந்திச்சேன். அவரை வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, இந்த வாயெல்லாம் கோணலா போயிடுச்சு, பேரலிட்டிக் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொல்லுவாரு, அவர் கடை வச்சிருக்காரு, கடையை பூட்டிட்டு போகும்போது வீட்டுல போய் சாப்பிட மாட்டாரு, பிராய்லர் கோழி சாப்பிடுவேன்னு சொன்னாரு. பிராய்லர் கோழி சாப்பிடுங்க. பிராய்லர் கோழியை வந்து 40 நாள்ல ஒரு கோழி குஞ்ச பெரிய கோழி ஆக்கிடுறாங்க. தினந்தோறும் ஊசி போடுறாங்க. அந்த ஊசி போட்டா அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிராய்லர் கோழி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதை வறுக்கும் பொழுது போடக்கூடிய கலர் பவுடர் பாருங்க, அது கேன்சர் வரும். அந்த ஆயில் வந்து தரமற்ற ஆயில் வந்து உடல்ல பல நோய்களை வரும். தரமற்ற ஆயில்னு நான் எதை குறிப்பிடுறேன்னா, ஒரு தடவை சுட வச்ச எண்ணெயை மறு தடவை நாம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது கேன்சர் உள்ளிட்ட பல நோய்களை கொண்டு வரும். ஐயோ எண்ணெயாச்சு வீணாகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எண்ணெயை வந்து எடுத்து மறுபடியும் பத்திரப்படும். ஒரு தடவை சுட வச்சுட்டீங்களா தூக்கி போட்டு, அது அந்த தீஞ்ச எண்ணெய் தான். இப்போ ஒரு தோசை ஊத்திட்டே இருக்கீங்க, தோசையை ஊத்திட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, தோசை தீஞ்சு போச்சு. ஐயோ வீணா போனாலும் பரவாயில்லன்னு அந்த தீஞ்ச தோசையை சாப்பிடுவோமா? சாப்பிடுமா? தீஞ்சு போன எந்த பொருளையுமே நம்ம வந்து கெடுத்து. ஸோ அதை தான் நம்ம அவரு செஞ்சாரு. அந்த அந்த மாதிரி உணவுகள் வேண்டாம், வீட்டுல போய் சாப்பிடும், நல்ல உணவா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு
அதை இந்த நேரத்துல. ஸோ அதனால நம்ம பொதுவா வந்து கடைகள்ல திறந்த வழியா இருக்கும், மிக்சரு, முறுக்கு, பகோடா இருக்கும். அதை வெளியில நான் ஒரு நாள் பார்க்கும்பொழுது இந்த பஞ்சாயத்துக்காரங்க மருந்து அடிச்சுட்டே போனாங்க. நல்லா ஓப்பனா இருக்கு, இவர் அடிச்சுட்டே போறீங்க, என்னடா இதுல போய் அடிக்கிறியப்பா, இது மாதிரி மேல படுமே, அதையெல்லாம் அவங்க காதுல வாங்கிக்கிறது. ஆனா திறந்த வெளியாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம வாங்கி சாப்பிடணும். அது அடுத்ததாக வந்து காய்கறி. இப்ப இந்த மாதிரி இறப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பெப்சின் எல்லாம் கலந்த பிறகு 6 மீட்டர் நீளம் இருக்கு பெருங்குடல், சிறுகுடல். அது வழியா இந்த உணவு போகுது. உணவு போகும்போது அதுக்கு உள்புறமா குடல் உறிஞ்சிகள் இருக்கு. அது சத்தை உறிஞ்சிக்கிட்டு சக்கையை மலக்குடலுக்கு அனுப்பிச்சு. அதுக்கு அந்த குடல்களுக்கு பிடித்த உணவு தான் நாம் சாப்பிடுறோம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், ஹைபிரிட் இல்லாத காய்கள், ஹைபிரிட் இல்லாத பழங்கள், சற்று எண்ணெய் பசை உள்ள சில உணவுகள். எண்ணெய் பசைன்னா நாட்டு செக்கு, எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். வறுத்தது, பொரிச்சது இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காது. இப்ப நீங்க கடல மாவு போண்டா இருக்கு, பக்கோடா இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன போகும், அந்த குடல் உறிஞ்சிகள் ஓட்டை இருக்கு, இந்த ஓட்டையில போய் அப்படியே உட்காந்து அடிச்சுக்கும். அந்த குடல் உறிஞ்சிகள் சத்தை உறிஞ்சாமல் போய்விடும். அப்புறம் அதே சக்கையோட மலச்சிக்கல் வரும், அதுல ஒட்டிக்கொள்ளும். ஒட்டி கொள்ளக்கூடியதெல்லாம் வெளியேற்றுறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அதனால மலச்சிக்கல் வர ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரி உணவுல நம்ம அது வரைக்குமே உடல் உறிஞ்சிகளுக்கு பிடிச்ச உணவை நாம சாப்பிடணும், இறப்பைக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணும், உடலுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணும். வாய்க்கு ருசியான பொருள்னு நம்ம பார்க்கக்கூடாது, சத்தான பொருளை சாப்பிடணும். சரி, காய்கறிகள்ல நம்ம எதை சாப்பிடணும் அப்படின்னா, காய்கறிகள்ல வந்து குழந்தைகளுக்கு எதை கொடுக்கலாம், பிஞ்சு காய்கறிகள் அப்படின்னா பிஞ்சு முருங்கைக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், கேரட்டு, வெண்டைக்காய். கேரட், வெண்டைக்காய் ரெண்டும் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு, அதை கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கள் வாங்கும்போது பெரிய காய்கள் வாங்கி பார்த்து வாங்காதீங்க. பழங்கள் வாங்கும்போது சின்ன பழங்களை பார்த்து வாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்து வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம், நம்ம உணவு உடல்ல சேரும். ஸோ இதை பார்த்துக்கலாம். பாத்திரங்களை பார்த்து பயன்படுத்துவோம். ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு நாம வந்து நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி, இந்த அளவுல நாம வந்து சாத்வீக உணவு வகைகளாக இருக்கக்கூடிய நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உணவில் தூய்மை அப்படின்னும் போது உடல் உறுப்புகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹைபிரிட் உணவுகளை தவிர்க்க வேண்டும். நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு நாமும் நமது குடும்பமும் நமது நண்பர்களும் நல்ல உணவை சாப்பிட்டு உடம்பை திடகாத்திரமாக வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவுல இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரையிலே பங்கு பெற்ற அத்தனை அன்பர்களும் குடும்பங்களும் உடல் நலம், நீடித்த ஆயுள், நிறைந்து செல்வம், உயர்த்துவர், மெய்ஞானத்துக்கு மேலோங்கி வாழ்க, எந்த நாளும் செல்வச் செய்தியோடு வாழ்க, மன அமைதியோடு வாழ்க, குடும்ப அமைதியோடு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு நிமிடம் மன்னிக்கவும். வாழ்கவும். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக சாந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னைங்கய்யா. சரி சரி, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குங்கய்யா, உங்க கருத்தும் சிந்தனையும் சூப்பருங்கய்யா. பாத்திரம் நல்ல சில்வர் பாத்திரம் தான் பயன்படுத்தணும்னு சொன்னீங்க, அலுமினியம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது நல்ல தெளிவா இருந்துச்சுங்கய்யா உங்க சிந்தனை கேட்கறதுக்கு. முருங்கைக்காய் காய் வாங்கினாலும் குட்டையா இருக்கிறதா வாங்கணும், பெருசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுல ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்குங்கய்யா. நல்லா இருக்குங்க, அருமையா இருக்குங்கய்யா சிந்தனை. ஒவ்வொன்றுக்கும் பத்தி ஒவ்வொரு விளக்கம் சொன்னீங்க. அருமையோ அருமையா, சூப்பர் ஐயா, நல்லா இருந்ததுங்கய்யா. ஐயா இந்த அந்த செப்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி குடிக்க கூடாது, அது சூடு பட்டுரும் அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மைங்களாயா? தாமிர பாத்திரத்துல நீங்க நிலத்துல வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா யூஸ் பண்ணலாம். கிச்சன்ல சூரிய வெளிச்சம் வருது, சூரிய வெளிச்சம் படுது, சூடாகுதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. கார்ல பின்னாடி வைக்கிறீங்க,
அது சூடாகுது ஆ, அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. பைக்ல ம், பின்னாடி சூடாகுதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ம். வந்து இளநீ ஊற்றக்கூடாது. இளநீ ஊற்றி சாப்பிட்டா செத்துருவாங்க உடனே. ஐயோ. ஆ, ஆமா. அதுதான் ஆ, அப்புறம் நெட்ல செக் பண்ணா அது இளநிக்கும் இதுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னாப்ல. ஆ, அது அந்த சமயத்துல நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எய்டு வந்து மிளகு. மிளகு உயிரை ஆ, காப்பாத்தி ஆ, நரம்பு அப்படியே தொண்டையில இருந்து இழுத்துட்டே போகும் சாப்பிட்ட உடனே. ஆ, அது ஆ, இளநீ கண்டிப்பா அது அது எதுக்கு ஆ, ரிஸ்க், அதை வேண்டாம் விடுங்க. தாமிர ஆ. பாத்திரம் அது. பழம் சொன்னீங்கய்யா, பாதியை கட் பண்ணிட்டு நாங்கெல்லாம் போடுவோம், தப்பு பண்றோம். ஆனா நீங்க சொன்னதும் இப்போ நாங்க அதுல கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பாங்கய்யா. ஆமா, அது நல்லா இருக்க பகுதியிலும் கிருமிகள் நிரம்பி இருக்கும். அது தெரியாம பாதி கட் சாப்பிடுறது பண்ணி தூக்கி போட்டுட்டுலாம் சாப்பிட்டுருக்கோம். அது தப்புதான். சாப்பிடக்கூடாது. அது தெரிஞ்சிச்சுங்கய்யா. நல்லா இருந்ததுங்கய்யா உங்க சிந்தனை. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க்கை ஆ, வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்ததாக மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா. ஐயா நான் திருச்செங்கோடு பேராசிரியருங்க ஐயா. நான் தவமையா வீட்டில் வச்சிருக்கேங்க ஐயா. சரிம்மா. ஆம், எனக்கு சின்ன ஒரு கே பிரச்சனைங்க ஐயா. அது என்னன்னா, நான் 13 வருஷமா நல்லா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பலகீனமா இருந்தேங்க ஐயா. எனக்கு இப்ப 62 வயசு ஆகுதுங்க ஐயா. ம் 13 வருஷமா இதுக்குள்ள வந்ததுல இருந்து வருஷத்துல 2 நாள் 3 நாள் ஏதாவது உடற்பயிற்சி செய்யாம இருந்தாலொழிய மற்றபடிக்கு ம் ரொம்ப பர்ஃபெக்டா உடற்பயிற்சி செஞ்சு கிளாஸ் நல்லா சூப்பரா எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு திடீர்னு ஒரு இடைஞ்சல், யூரினல் இன்ஃபெக்ஷன் முதல்ல எல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருந்ததுங்க ஐயா. இப்ப யூரினல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் நாம தான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தவத்துல இருக்கிறோம், என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெக்லெக்டா டாக்டர் பார்க்காம இருந்துட்டேங்க ஐயா. அப்புறம் ம் கொஞ்சம் பிரச்சனை சீரியஸ் ஆகி பயமூடு பெங்களூருக்கு கூட்டிட்டு போய் அங்க வைத்தியம் பண்ண பார்த்து நல்லாயிட்டேங்க ஐயா. ஆனா ஆ. வந்து அந்த காய்ச்சல் யூரினல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சிவியரா இருந்ததுனால இப்ப திடீர்னு முழங்கால் வலி வந்துருச்சுங்க ஐயா. முழங்கால் வலிங்களா? சரிம்மா. திடீர்னு ஆமா, நம்ம நல்லா வந்து வாக் போயிட்டு நல்லா இருந்த ஆளு திடீர்னு என் மன ரீதியான ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுதுங்க ஐயா. நாளா இருக்கு முழங்கால் வலிமா? இப்போ இந்த காய்ச்சல் நல்லானதுல இருந்து வந்துருச்சுங்க ஐயா. எத்தனை மாசமா இருக்கு? ஒரு மாசமா இருக்குதுங்க ஐயா. எனக்கு வந்து ஒரு ஒரு 2 o'clock கூப்பிடுங்க, நான் அதுக்கு குறிச்சிங்க. அது நம்பர் நம்பர் குறிச்சு வச்சுங்க. அம்மா சேட் பாக்ஸ்ல போடுறேன். சாட் பாக்ஸ்ல போட்டிருக்குமா பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. அது குறிச்சுக்குங்கம்மா. குறிச்சிட்டு நன்றி ஐயாட்ட அம்மா. ஐயா பேசுங்க. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. குழந்தையில நன்றி. இருந்தே குழந்தையில இருந்தே இப்ப குழந்தைங்களுக்கு கிரைப் வாட்டர் போடுறாங்க. கிரைப் வாட்டர் வந்து ஒன்லி ஒயிட் சுகர் தான். ஒயிட் சுகர், மைதா மைதா சாப்பிடக்கூடாதுன்றார் சுவாமி. உணவு முறை ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அதில் கூட சொல்லியிருக்காங்க. மைதா ஆமாங்க ஐயா. இல்ல அவ்வளவு டொப்பமைன் இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா மைதா வந்து சாப்பிடக்கூடாது. நீங்க ம் வந்து ம் குழந்தைங்களுக்கு நாம கிரைப் வாட்டர் போடாம என்ன போடலாம்னு ஒருத்தருக்கு வரும். அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட்னா, யார் யாரெல்லாம் சின்ன பச்சை குழந்தைகள் இளம் குழந்தைங்க இருக்கோ அவங்க வசம்பு யூஸ் பண்ணணும். வசம்பு வந்து ஸ்வீட் பிளாக்னு சொல்லுவாங்க, கேலமஸ்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாம மருந்துன்னுவாங்க, புள்ள வளர்த்தின்னுவாங்க. அது பிறந்த குழந்தைங்களுக்கு வசம்பு வந்து உச்சியில வைக்கிறது, வாயில வைக்கிறதால வந்து உணவால அலர்ஜி வராது, விஷத்தன்மை ஏற்படாது. குறிப்பா எத்தகைய கொடிய விஷத்தையும் வசம்பு போக்கிடும். இதை தூள் செய்து தேன்ல 2 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாங்கன்னா தொற்று நோய் எல்லாம் விலகிடும். பெரியவங்களும் சாப்பிடலாம். விஷம் ஏதாவது விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னா 3 ஸ்பூன் வசம்பை வந்து கொடுத்தா வந்து விஷம் முழுக்க வெளியே வந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து சூடுபடுத்தி பால்ல கலந்து கொடுத்தா அவங்களுக்கு பசி எடுக்காம இருக்கிறது, மந்தமா இருக்கிறது, தொத்து நோய் வர்றது இதெல்லாம் வராது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டெட்டனஸையே கியூர் பண்ணக்கூடிய திறன் வந்து வசம்புக்கு இருக்கு. ஆனா வசம்பை நாம புறக்கணிக்கிறோம். ரெடிமேடா நமக்கு ஒரு பாட்டில் வேணும், ஏதாவது ஒரு கிரைப் வாட்டர், அந்த மாதிரி கரெக்டுங்க வேணும். கரெக்ட். அதெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுல இப்ப பிறந்த குழந்தைங்க மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ இருக்கு அப்படின்னா வசம்பு வாங்கிட்டு வந்து வைங்க வீட்டுல. வெங்காயம் தக்காளி இல்லாம நம்ம இருக்கோமா? வெங்காயம் தக்காளி வேணும். அதே மாதிரி வசம்பு வைக்கும் போது என்னன்னா குழந்தைங்களுக்கு டெட்டனஸ் வராம வலிப்பு நோய் வராம தடுக்கும். வசம்பு துண்டை அந்த காலத்துல வந்து இடுப்புல கட்டி விட்டாங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு, பேச்சு திறன் இல்லாத குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து கழுத்துல போட்டாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு வித்து சக்தி குறைஞ்சிருக்கு, ஆண்மை தன்மை இல்லை அப்படின்னு அதுக்கெல்லாம் இடுப்புல வசம்பு கட்டிக்கிட்டாங்க. வசம்போட மஞ்சளை வரைச்சி தேளு பூரா வண்டுக்கடி
அந்த வாயில எங்க கடிச்சதோ அது மேல பூசினா விஷம் முறிஞ்சிடும். கசம்பு வந்து சாதாரண ஐட்டம் இல்லை. அது தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எல்லா வகை தொற்று நோய்களும் போகுன்றது நமக்கு பதார்த்த குண விளக்கன்ற சித்தர்களுடைய புத்தகம் சொல்லுது. அதனால ஆமாங்க யாரெல்லாம் இந்த கிரைப் வாட்டர் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு அதுல போடுறது ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது. அது கேன்சர் வரும். ப்ளீச் பண்றான், ப்ளீச்சிங் பவுடரு அதெல்லாம் போடுறான். அதுல நாட்டு சர்க்கரை சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம், பனங்கள் கண்டு பனை வெல்லம் சாப்பிடலாம். அதனால இந்த மாதிரி குழந்தைகள்ல இருந்தே நமக்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை நாம வகை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை சிறப்பையா சிறப்பையா. அம்மா மியூட் ஆயிட்டாங்க, கேட்டுட்டு இருந்திருப்பாங்க உங்களுடையது. நல்ல தகவல் ஐயா. ஆனா இன்றைய காலத்துல அந்த பழைய நம்மளுடைய மருத்துவ முறையே நிறைய பேர் கடைபிடிக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க ஐயா. இந்த நேரடியா வந்து அலோபதிக்கு தான் போயிடணும், நேரடியா இதை மட்டும்தான் பயன்படுத்தணும், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து இதுவா இருக்குது. இருக்கு. அதுதாங்க ஐயா. நம்முடைய பாரம்பரிய நம்முடைய தமிழ்நாட்டு வைத்தியம் சித்த மருத்துவம், ஆமாங்க ஐயா. இந்திய மருத்துவம், ஆயுர்வேதமும் யுனானியும் ஆமாங்க ஐயா. இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு நாம அதை விட்டுறோம். எது ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லலை. எந்த இதுக்கு கேட்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு எது எடுத்துக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒரே முகமா போறதுனாலதான் நிறைய குழப்பங்கள் வருது உடல் ரீதியா. ஒரு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது வந்து உடலை பாதித்து. ஐயா உங்களது வசதி கேக்குதுங்க. ஒரு இடையில கேட்கல. அதாங்க ஆஹ் ஒரு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது வந்து வேற ஒரு பாதிப்பை கொடுத்து வேற ஒரு நோயா உருவாகுது. அப்ப எந்த புதா ட்ரீட்மெண்ட் கேக்குதுங்களா ஐயா? இப்ப சொல்லுங்க, எந்த ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க? இல்லையா, ஜென்ரலா சொல்றீங்க. இப்ப யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க முட்டி வலி வந்துருச்சுன்னு. அது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு இதுக்கு எடுக்கிறது அந்த சைடு எஃபெக்ட் வேற ஏதாவது வந்து கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூட்டு வலிக்கு அநேக காரணங்கள் ஆஹ் இருக்கு. அந்த ஆமாங்க காரணங்கள்ல அவங்கள்ட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னா என்னென்ன காரணம்னு இது இது உண்டா உங்ககிட்ட பழக்கம் இந்த பழக்கம்னு கேட்பேன். அந்த ஆமாங்க. பழக்கத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதான் சரியாயிடும். அதான். சரிங்க சரிங்க. அதான் அது அது கேட்டு அவங்ககிட்ட பேசிட்டு தான் நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் சொல்றேன், சரியாயிடும். சரிங்க சரிங்க. அதாவது இப்ப நீங்க ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு. பழைய பர்சன்டேஜ் வந்து 14.6 கிராம் பர்சன்டேஜ் இருக்கணும். இப்ப ஆமாங்க. புதுசா லேபுக்கு போனீங்கன்னா 11.5ல இருந்து 16.5 வரைக்கும் சொல்றாங்க. சில லேப்ல 18% வரைக்கும் ஹீமோகுளோபின் இருக்கணும். சப்போஸ் அது சரி. 5 கீழே போச்சுன்னா அது வந்து உடம்புல எந்த மருந்து சித்தா கித்தா எது கொடுத்தாலும் வேலை செய்யாது, கம்மியா இருந்ததுன்னா ஹீமோகுளோபின். ஆமா ஆமா ஆமாங்க. மாதிரியே ரத்தத்துல இருக்க சத்து மாதிரி நரம்புல 4 சத்து இருக்கு. ஓ சரிங்க. சத்து இருக்கு நரம்புகளுக்கு. செரட்டோனின் இருக்கு, எபிரன், நார் எபிரன். இந்த 4 சத்தும் குறைஞ்சதுன்னா மூட்டு வலி வந்துடும். இது ஒரு ஓ காரணம். இந்த சரி 4 சரிங்க. சத்து பண்றதுக்கு சில மருந்துகள் இருக்கு, சில சித்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஓ சரியாயிடும். சரிங்க அப்புறம் சரிங்க. இயற்கை வைத்தியத்துல சிலது இருக்கு, அதெல்லாம் பண்ணாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா முட்டு வலிக்குதுன்னா உடனே போய் ஒரு ஊசி போட்டு வந்துட வேண்டியது. ஊசி மேல போடுறாங்க, அதுக்கும் மேல போயிடுச்சுன்னா அப்புறம் ஆபரேஷன், அதுக்கும் சரின்ட்டு போயிடுறாங்க. கெட்டு போன நரம்பு சரி பண்ணாம, கெட்டு போன நரம்புக்கு சத்து ஏத்தாம, டொப்பமைன், செரட்டோனின், எபிரன், நார் எபிரின் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல வைக்காம அப்புறம் எப்படி வந்து நீங்க மேல தைலம் தடவைனா எப்படி சரியாகும்? வந்து ஊசி போட்டா ஆமாங்க அந்த நேரம் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், இல்ல அன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதிக ஊசி போட்டாங்கன்னா அது வந்து லிவரை கெடுத்துரும் அல்லது ஆமாங்க கிட்னியை கெடுத்துரும். ஆமாங்க ஆமாங்க. எனக்கு இப்ப நீங்க இது பண்ண மாதிரி மேல என்னுடைய வீட்டுக்கு மேல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 650 mg டோலோ நல்லா ஓ ஒரு கையில எப்பெல்லாம் வலிக்குதோ ஒண்ணு போட்டுட்டே இருந்தாங்க. இப்ப அடடா. அவங்களுக்கு ம் என்னாச்சுங்கய்யா? 2 கிட்னி அவுட் ஆயிடுச்சு. அடடா. சரிங்க. 500 mgக்கு மேல உள்ள எந்த மாத்திரைகளையும் நாம ஒரே டைம் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஆமாங்கய்யா. கேப் சாப்பிட்டுக்கணும், இல்ல அரை அரையா போட்டுக்கணும். அது நீங்க கண்டிப்பாங்கய்யா உங்களுக்கு கண்டிப்பா. போன் இருக்கு, இந்த மாத்திரையால என்ன பக்க விளைவுகள் போடுங்க, சைடு எஃபெக்ட் போட்டு அந்த மாத்திரை பேர் இருந்தீங்கன்னா வந்துடும். ஆமாங்கய்யா ஆமாங்க. சேர்த்தியா என்ன பண்ணுவேன், இப்ப பேராசிட்டமால் ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அது எம்டி ஸ்டமக்ல சாப்பிடக்கூடாது. வயிறு ஆமாங்கய்யா ஃபுல்லு நிறுத்திடணும், உணவை ஆமாங்க. நிறுத்திட்டு பெரியவங்களா இருந்தா இப்போ ஒரு 650 இருக்குன்னா அதுல ஒரு பாதி புட்டு போட்டுங்க, ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு கரெக்ட் மறுபடியும் ஒரு போடுங்க, மறுபடியும் கரெக்ட் ஏதாவது ஐயா. சரியா சொன்னீங்க. இதே தான் நானும் கடைபிடிக்கிறேங்கய்யா. எனக்கு ரொம்ப சிவியரா இருந்தா கூட நம்ம அந்த காலத்துல எல்லாம் 250க்கு மேல எல்லாம் கிடையாது. இப்பதான் இந்த ஒரு 20-30 வருடங்கள்ல தான் 600 ஆக்கியிருக்காங்க. அது வந்து உடலை தான் நிச்சயமா பாதிக்கும். நம்ம ஒரு அரை மாத்திரையை அதுல கம்மியா போட்டுட்டு அதையும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தான் நம்ம போடணும். சாப்பிடுறதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
வயிறு ஆமாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜுரமோ வேற எது இருந்தாலும் வயிறை ஃபுல்லா நிரப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடாது. போட்டுட்டு ஆமாங்க. அப்புறம் உட்காருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது கிடைச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இன்னொரு அரை போடுங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு. ஆமாங்க. ஆமாங்க. சிறப்புங்க, சிறப்பு. மேல உள்ள எந்த பவரையுமே ஒரே டைம் எடுக்கும்போது இந்த விளைவுகள்லாம் வரும். ஆமாங்க. அது 60 ஆமாங்க. வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தாங்காது, 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தாங்காது. ஆமாங்க. நம்ம உடல் அதை ஏத்துக்கணும் இல்லையா? நான் ஒவ்வொருத்தருடைய உடலும் தனிப்பட்ட முறையில இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்படி வீக்கா இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாம எல்லாரும் ஒரே மாத்திரையை நம்ம வந்து போடுறது வந்து தவறாதான் போகுது. இந்த வசம்பு சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடலாம். அது வந்து எல்லாம் சாப்பிட்டு அது உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையுமே நல்லா பலமா வச்சுக்கும். தேன்ல குழைச்சு சாப்பிடலாம். தூளாவும் விக்குது வசம்பு. நாம வாங்கிட்டு ஆமாங்க. வந்து கீழே அந்த வசம்பை வெட்டிட்டு எல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். ஜார்ல ஆமாங்க. 10 ரூபாய். அது ஆமாங்க. அப்பேற்பட்ட மருந்து. அத்தனை தொற்று வியாதிகளையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து வசம்பு. விஷமே ஆமாங்க. குடிச்சு போனா கூட 3 வசம்பை வந்து கொடுத்தீங்கன்னா 3 ஸ்பூன் வசம்பு தூள் போச்சுன்னா அந்த விஷத்தெல்லாம் எடுத்துட்டு மலம் மூத்திரம் வழியா வந்துடும், வாந்தியா வந்துடும். ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. சிறப்பு. வாழ்க்கை. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ். கவிதா வாழ்க இருக்காங்களா? வளமுடன். ஆமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க்கை ஐயா. வளமுடன்மா. இப்ப இவங்க ஹெட்போன்லாம் எப்ப பாரு காதுலயே இருக்குதுங்க ஐயா. ப்ளூடூத்தும் காதுலயே போட்டுருக்காங்க. அது யாருக்கு? மாதிரிலாம் எங்க மாப்பிள்ளை, எங்க பொண்ணு எல்லாமே காதுலயே தான் ப்ளூடூத் ஹெட்போனு இப்படியே தான் போட்டு போட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அறியாமையில செய்யறாங்க, பெரிய தவறு அது. காதோட ஆஹ் ஹியரிங் கெப்பாசிட்டி 610 டெசிபல். இப்ப நார்மல் டெம்பரேச்சர் 98.4 சொல்றோம்ல, ஆமா. 98.4 நார்மல் டெம்பரேச்சர். அதே மாதிரி காது கெப்பாசிட்டி வந்து 610 டெசிபல். அது வந்து என்ன, காதுல வந்து ப்ளூடூத் வைக்கிறது, காதுல ஹெட்போன் போடுறது, இதெல்லாம் வந்து பெரிய மோசமான பழக்கம். அதாவது கள்ளு சாராயம் குடிக்கிறத விட, சிகரெட்டு சாப்பிட்றத விட ஒரு மோசமான பழக்கம் காதுல ஹெட்போன் வைக்கிறது, காது வைக்கிறது. இதெல்லாம் அது சீக்கிரம் பரவாயில்ல, நான் சீக்கிரம் செவிடானா பரவாயில்ல. பாருங்க, நீங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா காதுல செல்ல அழுத்தி வச்சு பேசுவாங்க. என்ன சொல்றேன், என்ன இன்னொரு தடவை சொல்லு. காது சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடும். அதாவது 20 வருஷம் காது வந்து 5 வருஷத்துல பூரா ரிப்பேர் டேமேஜ் ஆயிடும். நம்ம சொன்னா கேட்கணும்ல ஐயா. ஐயா இதே மாதிரி நைட்ல போன் வந்து தலைகாணியாண்ட வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு கூட வைக்கிறாங்க. அது பரவாயில்லைங்களா ஐயா? நான் ஆஃப் பண்ணி நீ எது வச்சாலும் உள்ள எலக்ட்ரானிக் குட்ஸே இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக் வாட்ச் கட்டுறாங்க பாருங்க, கூட எலக்ட்ரானிக் வாட்ச் கிடைக்குது இப்ப. வாட்சஸோ எலக்ட்ரானிக் குட்ஸோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஆண்ட்ராய்டு போனோ எலக்ட்ரானிக் வாட்சஸ் எலக்ட்ரானிக் எந்த கூட்ஸையுமே வந்து ஒரு பிபி எடுக்கிற மிஷின் எலக்ட்ரானிக் இருந்தா கூட வைக்க கூடாது நாம படுக்கிற அறையில. ராத்திரி அப்படி என்ன கால் வருது, 1 கோடி வருதுங்களா வருமானம் 12 1 மணிக்கு? ஐயோ இல்ல. அதனால வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுருந்தோம், அதெல்லாம் வேணாம். நீங்க உங்களுக்கு கேட்கலன்னா என்கிட்ட ஒரு தடவை பேச வைங்க அவங்கள, அப்புறம் நான் சொல்றேன். பேச சொல்றேங்கய்யா. அம்மா ஒரே ஒரு கொஸ்டின்மா. இப்போ எங்க வீட்டு பக்கத்து வீட்டுலங்கய்யா நேத்து ஒருத்தர் ஃபங்க்ஷன் போனாங்க, டான்ஸ் ஆடினாங்க, அப்படியே விழுந்து அப்படியே ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்குமா இல்ல திடீர்னு எதனா அந்த மாதிரியா? அவங்களுடைய உணவு பழக்கத்தை மட்டும் கேட்கணும். இந்த பரோட்டா சாப்பிட்டீங்களா, மைதா சார்ந்த உணவுகள், வெள்ளை சக்கரை சார்ந்த உணவுகள் சாப்பிட்டா வரும், பட்டுன்னு அட்டாக் வந்துடும். அதே மாதிரி பிராய்லர் சடனா வந்துடும் அட்டாக். ஸ்மார்ட்லயே போயிட்டாங்கய்யா டான்ஸ் ஆடிக்கினே. அதே மாதிரி பால் சாப்பிடக்கூடாது. பாக்கெட் பால் சாப்பிட்டா 11 பொருள் கலக்குறாங்க. டெல்லிக்கு உணவு கழகத்துக்கு ஒண்ணு பால் பண்ணேன், தமிழ்நாடு மாசு கட்டு வாரியத்துக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருந்தேன் ஒரு லெட்டரு. பால்ல வந்து ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க, ப்ளீச் எல்லாம் பவுடர் போடுறாங்க கெடாம இருக்கிறதுக்கு மாச கணக்குல அந்த பாக்கெட்டு. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் வந்து அவாய்ட். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா ஒரு பாலை தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. பாருங்க, இளநீர் பால் 38 சத்து இருக்கு உடம்புல, அவ்வளவு சத்து சேரும். அதே மாதிரி சாமி சொல்றதுல வந்து ஜீரக தண்ணீர். ஜீரக தண்ணீர் இது வரைக்கும் எனக்கு கெட்ட பழக்கம் இருந்தது, காதுல வச்சு பேசினேன், இது புரோட்டா சாப்பிட்டேன், மைதா சாப்பிட்டேன், வெள்ளை சக்கரை சாப்பிட்டேன், ஸ்வீட் சாப்பிட்டேன், இதெல்லாம் வெளியே வரணும்.
அது மலம் மூத்திரம் வழியா வரணும் அப்படின்னா 3 வேளையும் ஜீரக டீ குடிங்க. ஒவ்வொரு ஓ டம்ளர் 2 ஆ வேளை குடிச்சீங்கன்னா அது மலம் மூத்திரம் வழியா அந்த தேவையில்லாதெல்லாம் வரும். ரொம்ப ம் குரோனிக்கா ஆயிப்போச்சு, முத்தி போச்சு அப்படின்னா கருஞ்சீரகம். ஆ ஆனா கருஞ்சீரகம் பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாது. 18 ம் வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆ கருஞ்சீரகம் சரி பண்ணிடும். ஆ இப்ப சிறப்பெல்லாம் நான் வாங்குறதே இல்லை, நானே தான் தயார் பண்ணிக்குவேன். 20 ஆ 22 சிறப்பு நானே தயார் பண்ணுவேன். துளசியை ம் போடுறீங்களா, ம் அப்படியே கொதிக்க வைக்கிறீங்களா, வடிகட்டி அந்த துளசி அது ஒரு காப் ம் சிறப்பு. கற்பூரவல்லி கற்பூரவல்லி அலசிட்டு அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது ஒரு காப் சிறப்பு. ஆ வெத்தலை லைட்டா இருமல் சளி இருந்ததுன்னா வெத்தலையில ம் அடி கட் பண்ணிடணும், கொஞ்சம் மேல காம்பை நறுக்கிடணும், பின்னாடி கொஞ்சம் ம் தண்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டு ஒரு ம் 10 வெத்தலை 12 வெத்தலை அதை அப்படியே கிழிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி 2 ம் டம்ளர் ஊத்தி குடிச்சு வச்சு வடிகட்டி குடிச்சிட வேண்டியதுதான். அதான் காப் சிறப்பு. ஆ நீங்க அவில் கடையில வாங்குனீங்கன்னா பெனடல் சிறப்பு இதெல்லாம் என்ன போடுவாங்கன்னா, ம் பெனடல் நிறைய காப் சிறப்பு இருக்கு. அது எல்லாமே ம் வந்து பெனிராமைன் குளோரோபெனிராமைன் அவில் சிறப்பு. நரம்ப ம் பலகீனம், தூக்கம் வரும். அதான் ம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது உடல் நரம்புகளை. அதனால ம் சைடு இல்லாத காப் சிறப்பு வெத்தலை சிறப்பு. வெத்தலை ம் வாங்குனீங்கன்னா சின்ன வெத்தலையா பார்த்து வாங்குங்க. ம் வெள்ளையா பெருசா இருக்கணும் அப்படிலாம் பார்த்து வாங்காதீங்க. ஒரிஜினல் ஆ சின்னதுதான். ஆ வெத்தலை போட்டு கொடுங்க, கற்பூரவல்லியில போட்டு கொடுங்க, துளசியில கொடுங்க, தூதுவளை ம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஆ கரு ஃபாஸ்டா கேட்கணும்னா கருந்துளசி ஆ இதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. இதெல்லாம் காப் சிறப்பு வச்சுக்கலாம். ஆ. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வாழ்க. வளமுடன் அம்மா. வாழ்க. அடுத்ததாக உமா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. உமா அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா. உமாம்மா என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இந்த சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆஹ் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சுங்கய்யா தண்ணி குடிக்கலாம்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி குடிச்சுக்கலாம். ஆனா தொண்டையில அடைச்சிக்கிச்சு விக்கிக்கிச்சு வயசானவங்க குடிக்க கூடாதுன்னு நீங்க கண்டிஷன் போடக்கூடாது. சரிங்கய்யா. வயசானவங்களை பார்ப்பீங்க சிலரு விழுங்க முடியாம இருக்கும். அது காரணம் என்னன்னா இந்த தொண்டை பகுதியில சதை வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும். நரை திரை மூப்புன்னு சொல்லுவாங்க. மேல நரைக்குது, அப்புறம் திரைன்றது தோல் சுருக்கம். அந்த தோல் சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. அந்த தோல் சுருங்கி போச்சு, தொண்டையில குழாய் சுருங்கி போச்சுன்னா கொஞ்சம் விழுங்குவாங்க. விழுங்கும் போது தொண்டையில அடைச்சிக்கும். அவங்கள நாம தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இடையில சாப்பிட்றது அவ்வளவு நல்லது இல்லதான். ஆனா அதை விட மேன்மையானது நம்ம உயிரை காப்பாத்துறது. சரிங்கய்யா. கொஞ்சம் அளவு குடிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்கய்யா. அதுக்காக நான் ஆனா குடிக்கும்போது இடையில குடிக்கலாம்னு நான் வந்து அபிஷியலா சொல்லல. முடியாதவங்க, வயோதிகர்கள், அது தேவைப்பட்டா நமக்கு குடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிச்சுன்னா கொஞ்சம் சிறிதளவு போட்டாதான் அது உள்ள போகுது. தேவைப்பட்டா குடிச்சுக்கலாம்னு ஐயா சொல்றாங்கம்மா. அதை ஆ குடிக்கணும்னு சரி. கட்டாயம் கிடையாது. ஆமா, சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கலாம். ரொம்ப அவசியம் அப்படின்னா குடிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. முழுங்க சிரமப்படுறவங்க கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சாத்வீக உணவு இல்லைன்னா தேவைப்படும் நிறைய பேருக்கு. அதிகமா நல்ல காரம் சாரா மசாலாத்தோட வச்சிடுறது, வாய் பத்தி போகும் நெருப்பு மாதிரி. அவங்க கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினைப்பாங்க. சாத்வீக உணவுல தேவைப்படாது. சாத்வீக சரிங்கய்யா. உணவு ராஜச உணவு தாமச உணவுல ராஜச தாமச உணவுகளுக்கு தேவைப்படும். சரிங்க வாழ்க வளமுடன். ஐயா. இன்னொரு கேள்விங்கய்யா. ஆஹ் ஐயா நாங்க அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஆனா ரொம்பலாம் அப்படி ரொம்ப எக்ஸ்டென்சிவ்லாம் சாப்பிட்டது கிடையாது. ஆனா இப்போ ஒரு 6 மாத காலமாக நான் நிறுத்திட்டேங்க. ஆனா அதனால உடம்பு வீக்கான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது உண்மையா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு. ஏன் பொய்ன்னு சொல்றேன், இங்க பாருங்க. அமெரிக்க டாக்டர் ஏசி செல்மன் ஒருத்தர் இருக்காரு. அவர் புக்கு நான் வச்சிருக்கேன். அவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, 1 கிலோ இந்த மெல்லிசா வரும் அவரைக்காய் பார்த்திருக்கீங்களா? ஆமாங்கய்யா. கோழி அவரைக்காய். மெல்லிசா வரும் நாட்டு அவரைக்காய். நாட்டு அவரைக்காய். மெல்லிசா தின்னா இருக்கும். அந்த 1 சரிங்கய்யா. கிலோ அவரைக்காய் 1 கிலோ சிக்கன் எடுத்துங்கன்றாரு அவரு. 1 கிலோ சிக்கன்ல வந்து 295 கலோரி இருக்கு. 295 கலோரிஸ் எனர்ஜி 1 கிலோ சிக்கன்ல இருக்கு.
அப்புறம் அதே 1 கிலோ அந்த சின்ன மெல்லிசா இருக்க அவரைக்காயில 318 கலோரி இருக்கு சத்து. அப்போ வந்து என்னன்னா 23 கலோரி வந்து அவரைக்காயில, அதே அளவுள்ள அதே எடையுள்ள அவரைக்காயில 23 கலோரி எனர்ஜி அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கப்புல தேங்காய் பால் வச்சிங்க, 1 கப்பு 100 எம்எல்னா 100 எம்எல் தேங்காய் பால். அதே இன்னொன்றுல வந்து அந்த 100 கிராம் வந்து அவிச்ச முட்டை வச்சிருங்க. அதுல அதே அளவு, அது 100 கிராம், இது 100 எம்எல். இந்த முட்டையில வந்து 7 கிராம் புரதச்சத்து புரோட்டீன் இருக்கு அந்த 100 கிராம்ல. அதே அளவு உள்ள தேங்காய் பால்ல 8 கிராம் புரோட்டீன் இருக்கு. இப்ப முதல்ல அந்த காயில பார்த்தோம், சிக்கனை பார்த்துட்டோம் அசைவ உணவு. ரெண்டாவது அவிச்ச முட்டையை சொன்னேன், அதுல 7 கிராம், இதுல 8 கிராம் புரோட்டீன். இப்படி ஒன்னொன்னா கம்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் நூற்றுக்கணக்கான பொருளை சொல்ல முடியும். அதிக சக்தி வாய்ந்த பொருட்கள் சைவ உணவுல, சாத்வீக உணவுல இருக்கு. தெரியாமையா? சித்தர்களுக்கு தெரியாது, நமக்கு யாருக்குமா, எந்த டாக்டருக்குமா தெரியும்? ஒண்ணு இல்லை. இப்ப நாம ஆப்தல்மாலஜிஸ்ட் நிறைய பேருக்கிட்ட போறோம். எனக்கு வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண் பார்வை வந்து 3.5 ஆகி போச்சு. பிஹெச்டி கைட் பண்ணிட்டு இருந்தேன், எந்த நேரமும் லேப்டாப்பு செல்லு. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கண் பயிற்சி சொல்லிட்டு இருந்த மேடையில, அப்போ ஒரு அம்மா கேட்டுச்சு, எழுந்துச்சு, நீ ஏன் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற, உங்க மகரிஷி பயிற்சி அவ்வளவு நல்ல பயிற்சியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் உடனே கேட்ட உடனே ஒன்னும் சொல்லல. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு கண் பயிற்சி சொல்லி கொடுத்து வந்துட்டேன். வந்துட்டு வள்ளலாருக்கும் சுவாமியும் ரெஃபர் பண்ணி உணவு முறை எடுத்து 20 டேஸ் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த போட்டிருந்த கண்ணாடி தெரியல, 2.5 வந்தது. மறுபடியும் அந்த உணவை ஒரு 20 டேஸ் சாப்பிட்டேன், 1.75 வந்தது. அப்புறம் ஒரு 20 டேஸ் 1 வந்தது. அப்புறம் 20 டேஸ், 80 டேஸ்ல ஐ ஹவ் ரிமூவ்ட் மை ஸ்பெக்ஸ். நவ் ஐ am able to read even small letters without using specs. 80 டேஸ்ல வந்து 100% கண்ணோட நரம்பு சரி பண்ணிக்கிட்டேன் அந்த உணவால. அது வள்ளல் பெருமானும் நம்ம சுவாமியோட உணவு முறை. அதை சாப்பிட்டு சரி பண்ணிட்டேன். இப்ப 2 வருஷமா நான் வந்து போறதில்லை. எந்த சின்ன எழுத்தா இருந்தாலும் எதையும் கண்ணாடி போடாம தான் படிக்கிறேன். அப்ப இது என்ன, அது மாதிரி நமக்கு வந்து சித்த மருத்துவத்துல இயற்கை மருத்துவம், அதான் பிஎன்ஒய்எஸ்ன்னு ஒரு படிப்பு இருக்கு. பிஎஸ்எம்எஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிஎன்ஒய்எஸ்ல வந்து மலர் மருத்துவம் இருக்கு, அதே மாதிரி காந்த மருத்துவம் இருக்கு, காந்தம், இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி செய்யறாங்க. அதுல இந்த மலர் மருத்துவம் பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பூ இருக்கு. நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான 3 பூ. உலகத்திலே மிகச்சிறந்த, நீங்க சொல்றீங்க இந்த அசைவம் சொல்றீங்களே, இந்த அசைவம் சிக்கன் மட்டன் கிட்டன் இதுல இருக்கிறத விட ஒரு 1000 மடங்கு சக்தி வந்து முருங்கைப்பூல இருக்கு. முருங்கைப்பூ. ரெண்டாவது ஆவாரம் பூ, மூணாவது வாழைப்பூ. பூ தெரியும். இந்த ஆவாரம்பூ முருங்கைப்பூ இது ரெண்டுலயுமே வந்து ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு வாங்க. ஆவார டீ காலையில ஒண்ணு போட்டு சாப்பிடுங்க, சாயந்தரம் ஒண்ணு போட்டு சாப்பிடுங்க. துவர்ப்பும் தான் உடம்புல இருக்க நரம்புகள்லாம் அப்படி பலப்படுத்திடும். அவ்வளவு நல்ல சக்தி இதுல கிடைக்கும். கைகால் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா முருங்கைப்பூ இருக்கு, கொழுந்து முருங்கைக்கீரை இருக்கு, ஆவாரம்பூ இருக்கு. உங்களுக்கு அயன் குறைஞ்சு போச்சு அப்படின்னா ஒத்த செம்பருத்தி இருக்கு, அவ்வளவு அயன் இருக்கு அதுல. ஒத்த செம்பருத்தி பூ மட்டும் அந்த மேல ஒரு தண்டு வருமே, அந்த பூ ஒரு 10 பூ 5 பூ எடுத்து தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டிங்கன்னா சிகப்பா இருக்கும் லிக்விடு, அதை அப்படியே குடிச்சிடலாம். நாட்டு மல்லி இவ்வளவுதான் இருக்கும், உள்ளங்கை அளவு. இவ்வளவு இருக்கிற மல்லி வாங்கக்கூடாது. அப்புறம் அதுலயே சதாவரி லேகியம், பூனைக்காளி விதைப்பொடி, அமுக்ரா சூரணம் டேப்லெட்ஸ், தேங்காய் பால், இளநீர், மாதுளம். இந்த சுருக்கம் விழாம தடுக்கக்கூடிய ஒரு பழம் வந்து மாதுளம் பழம். இனிப்புள்ள மணல் ஆப்பிள், கேரட்டு, அத்திப்பழம், பனங்கள் கண்டு, பனவெல்லம், நெல்லிக்காய், கபசுர குடி, இந்த மாதிரிலாம் இந்த ஐட்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கைகால் நரம்புகளை பலப்படுத்தி விடும். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல பொருளை சாப்பிட. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நானே இந்த மலர் மருத்துவத்தை பத்தி உங்கள்ட்ட கேட்கலான்னு தான் ஹேண்ட்ரைஸ் கடைசியா பண்ணேன். நீங்களே சொன்னீங்க ஐயா, அது மலர் மருத்துவம்னு தனியவே சில பேருக்கு சொல்றாங்க ஐயா. அத வந்து 38 வகை இருக்கு. அது டாக்டர் இவருங்கிறது லண்டன்ல இருந்து கண்டுபிடிச்சு படிச்சிருக்காங்க.
அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானே உங்கள்ட்ட அத பத்தி பேசலாம். ஒரு மனச்சோர்வு குழந்தைங்களுக்கு அத குடுக்குறாங்க. ரொம்ப பேர் குடுக்குறாங்க. சரி உங்கள்ட்ட இன்னைக்கு நீங்க வந்த உடனே தெளிவா அத கேட்டுக்கிட்டு இத செய்யலாம் அப்படின்னு அப்படி ஒண்ணு இருக்கா ஐயா? அப்படின்னா அது எப்படி உங்கள அணுகலாம் அப்படின்னு தான் எனக்கு. இந்த 38 வகை மலர்கள் வேண்டாம். ஒரு 2 பூ வச்சுங்க. உலகத்திலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மலர் முருங்கைப்பூ. இப்ப பாருங்களேன், கண்ணாடி இல்லாம உங்ககிட்ட படிக்கிறேன் பாருங்க, என்ன பேசுறேன். அது வந்து அவ்வளவு சக்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பாருங்க. இவ்வளவு ஒரு 1/2 கிளாஸ், 1/4 கிளாஸ், ஒரு கிளாஸ், ஒரு 4-5 பூ போடுறீங்க. கண்ட டீ குடிக்கிறாங்க பசங்க. பால்ல பெங்களூர்ல கிளாஸ் எடுத்துட்டு ரூமை விட்டு வெளியே வரேன். வெளியே ஒரு அம்மா காலையில வந்து பால் கறந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு உயரம் வந்து 3 அடி உயரம் உள்ள ஒரு வாளியை வச்சிருக்காங்க. மிஷின் அதுல காம்புல போட்டாங்க. அந்த அம்மா என்ன நான் எவ்வளவு பால் கறக்குது சார்? காலையில 80 லிட்டர் கறக்குது, சாயந்தரம் 80 லிட்டர் கறக்குது அப்படின்னு. 80 லிட்டர் பால் ஒரு மாடு கறக்குது, ஆனா நாங்க டெய்லி ஊசி போடுறோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஹைபிரிட் உள்ள நீங்க இந்த மாடுகளுடைய பால் எல்லாம் நம்ம கொடுக்கணும். நாட்டு மாடு இல்ல, நாட்டு பால் இல்ல இப்ப. ஆனா வள்ளல் பெருமாள் தேங்காய் பால் சாப்பிடுங்கன்றாரு. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்னு சிலர், அது ஒரு மூட நம்பிக்கை. அது 0% கொலஸ்ட்ரால். அதுல கொலஸ்ட்ராலே இல்லை. வடிகட்டி பால், கொஞ்சம் ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு அந்த டீ மாதிரி அதை சாப்பிடலாம், தப்பு இல்லை. சுகர் இருந்தா அந்த நாட்டு சக்கரை எல்லாமே சாப்பிடலாம். மலர்ல இந்த 38ல வந்து நீங்க இது ஒண்ணு வச்சீங்க, ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ஏன் பிடிக்காதுன்னா தொகுக்கும், இனிப்பு இருக்காது. பசங்க இனிப்பு. ஆவாரம்பூ பூ, கொடி வேண்டாம். கொடி முடியாத பட்சத்துக்கு கிடைக்காம வச்சுக்கலாம். ஆவாரம்பூ கிடைக்கிறது ஒரு 10 ரூபாய்க்கு எல்லா உழவர் சந்தையிலும் விற்கிறாங்க. ஒரு 4 பூ போடுங்க. நான் புடிங்கிட்டே வந்துருவேன். கார்ல போயில எங்க பார்த்தாலும் புடிங்கிட்டு வந்துருவேன். நான்லாம் அது புடிங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த 2 டீக்கு ஈக்குவலா உலகத்துல வேற எங்கேயுமே டீ கிடையாது. இது அவ்வளவு சத்து. எல்லா உடம்புல இருக்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தி இந்த 2 நம்ம ஒன்னே ஒண்ணு சின்ன. இப்ப அந்த 38 மெடிசன்லுமே நான் அந்த புக்கு வச்சிருக்கேன். அது எப்படின்னு கேட்டா, மனசு சோர்வுனா ஒண்ணு, பொறாமைனா ஒண்ணு, ஹாலினா அது பொறாம பிடிச்சவங்களுக்கு அதை கொடுத்தீங்களா அது இந்த மாதிரி வகைப்படுத்தி இருக்காங்க ஐயா. அதுக்கு அவரும் ஒரு டாக்டர் தான் சொல்றாரு. அது பாண்டியில அன்னை அரவிந்தர் ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன் ஐயா. அம்மாவுக்கு பிடிச்சது மலர் மருத்துவம். ஓகே ஓகே. அதை பத்தி அதுக்குன்னு தனியா படிக்கிறான்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்த வேணாம்னு எல்லாம் பயன்படுத்திங்க. ஆனா இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஓகே ரொம்ப சிறப்பியா. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல ஆமா ஐயா, அதெல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சேலம் ஐயா. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. சிறப்பா இருந்தது. இப்ப பல அன்பர்கள் கேட்ட கேள்விக்கே நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் பதிலா கிடைச்சதுங்க ஐயா. இப்ப அந்த சாப்பிட்றதெல்லாம் அந்த பழங்கள் இதெல்லாம் அந்த சத்துக்கள், இப்ப எனக்கு கூட கால்சியம் சத்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, கால்சியம் உள்ள பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க அந்த டாக்டர் அலோபதி மாத்திரை கொடுத்தாங்க. நான் வந்து அது வேண்டாங்கம்மா, நான் சாப்பாட்டுலயே அதை வந்து சரி பண்ணிக்கிறேன், மாத்திரை சாப்பிட்டா எனக்கு வந்து இந்த அலோபதி இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்காது அப்படின்னு சொன்னோம். இப்ப நீங்க சாப்பாட்டுலயே சரி. யாருக்கு கால்சியம் குறைவா இருக்கு? எனக்குங்க ஐயா. சரி, என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு இப்ப 54ங்க ஐயா. எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 22 வகையான டீ போடுவேன். சரிங்க ஐயா. நீங்க என்ன பண்ணுங்க, காலையில ஒரு ஆவாரம்பூ டீ, சாயந்தரம் ஒரு ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. அதே மாதிரி காலையில முருங்கைப்பூ கிடைச்சதுன்னா கொஞ்சம் காசு கூட கொடுத்தா 10 ரூபா ஒரு கத்தை, 10 ரூபா கூட கொடுத்து வாங்கிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த முருங்கைப்பூ காலையில ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் சாப்பிடுங்க. மீதி வந்து உங்களுக்கு கால்சியத்துக்கு நீங்க ஒரு 2 நாட்கள போன் பண்ணுங்க, நோட்ல எழுதிங்க. நான் நோட் பண்ணிருக்கிறேங்க ஐயா. நோட் பண்ணிருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு நான் கால் பண்றேங்க. உங்களோட பதிவை வந்து நான் வந்து இந்த போன் இதையெல்லாம் எப்படி நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா. நம்ம நேரா சொன்னா அதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க.
இந்த பதிவை வந்து எல்லாருக்குமே நான் அனுப்பி வச்சிடுறேங்க ஐயா. இப்ப இது யூடியூப்ல வரும் இல்லைங்களா, இப்ப உங்களுடைய உரை ஆமாமா. இதையும் அனுப்பி வச்சுட்டு அவங்களே கேட்டா அதை வந்து அவங்க தெளிவாயிடுவாங்க நம்ம சொல்றதை விட. இல்ல நீங்க வேற ஏதாவது குரோனிக்கா ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு போன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். சரிங்க சரிங்க, நான் உங்களுக்கு நான் கால் பண்றேங்க. அப்ப சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க, சிறப்பு இருந்தது, மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக கேலக்ஸி M14 தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். கேலக்ஸி M14. வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து பேசுறேம்மா, ஜெயக்குமாரி பேசுறேன். பேசுங்கய்யா, பேசுங்க. வாழ்க ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன்யா. பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன், கேக்குதுங்களா? பேர் சொல்லுங்கய்யா. ஜெயக்குமாரி பேசுறேங்கய்யா. ஜெயக்குமாரி. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுறேங்கய்யா. அது கிடைக்கும் போது சாப்பிடுவேன், இல்ல 2 நாள் 3 நாள் விட்டுருவேன். திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது என்னால நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடறதுனால உடம்பு குறையுங்களா? உடம்பு குறையுதா? குறையுங்களா? அப்படி அது ஆக்சுவலா நான் ஒரு 3-4 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 4-5-6 மாசத்துல அந்த மாதிரி தெரியுது. அது யாராவது பாக்குறவங்க கேட்டாதான் எனக்கு தெரியுது. அப்புறம் பிளவுஸ் எல்லாம் லூஸா இருக்கும்போது குறையுது உடம்புன்னு தோணுது. என்ன குறையுது தெளிவா சொல்லுங்க. உடம்பு குறையுது. வெயிட்ன்றதை விட உடம்பு குறையிற மாதிரி இருக்கு. ஹைட் எவ்வளவு? ஹைட் 5 இருக்குங்கயா. அதாவது வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஹைட் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ அதுல 100 கழிச்சிட்டீங்கன்னா அதான் ஐடியல் வெயிட், கரெக்ட் வெயிட் இருக்கணும். ஒருத்தர் 100 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்கன்னா 100 கழிச்சிட்டீங்கன்னா 50 கிலோ வெயிட் இருக்கணும். அதுல 5 கூட இருந்ததுன்னா அது கூடுதலா இருக்கு கம்மியா இருக்குன்றதை நம்ம வச்சுக்கலாம். சரிங்க. அதான், வேற ஒண்ணும் இல்லை. ஐயா அவங்க கேக்குறது, ஐயா வாழ்க வளமுடன். அம்மா கேக்குறது நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து சாப்பிடறதுனால இது வந்திருக்குமான்னு அவங்க வந்து சந்தேகப்படுறாங்கய்யா. அப்படியான்னு கேக்குறாங்கய்யா. நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் எவ்வளவு நல்ல பொருள் சாப்பிட்டாலும் ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10-20 நாள் நிறுத்திடணும். தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. சரிங்க. அத சித்த மருத்துவர்கள் சொல்றது அதுதான். இப்ப நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுறீங்க, ஒரு 48 டேஸ் ஆயிடுச்சு ஒரு மண்டலம், அப்புறம் நிறுத்திடணும். ஒரு 10-15 நாள் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் இருந்தா தொடர்ச்சியா பண்ணலாம். அந்த நெல்லிக்காயில வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத எது அப்படின்னா, திரிபலா மாத்திரை நம்ம சாமி சொல்லுவாங்க, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், அந்த நெல்லி வற்றல் போடுவாங்க அதுல, அந்த மாத்திரை சாப்பிடலாம். அது வந்து என்னன்னா கிட்னியை வந்து பத்திரமா பாத்துக்கும் அந்த திரிபலா. தாராளமா நல்லா இருக்கும். கிட்னி கெடாம பார்த்துக்கூடிய ஒரு வஸ்து. நெல்லி வற்றல் சேர்ந்தது, நெல்லிக்காய் சேர்ந்தது. அதே மாதிரி நெல்லிக்காயில ஒரிஜினல், நான் இங்க மரங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப சின்னதா அரநெல்லிக்காய் இருக்கு பாருங்க, அந்த சைஸ்ல சின்ன நெல்லிக்காய் இருக்கு. அதான் ஒரிஜினல் நம்ம நாட்டு நெல்லிக்காய். பெருசா இருக்கிறது கொஞ்சம் விற்பனைக்காக அவங்க தயார் பண்றது. அந்த சின்ன நெல்லிக்காய் கிடைக்குமான்னு பாருங்க. அரநெல்லிக்காய் வேண்டாம். சரிங்க. பெரிய நெல்லிக்காய் சிறிதா இருக்கணும்னு சொல்றாங்க. எந்த மருந்து சாப்பிட்டாலும் கொண்டலாம் ஆச்சுன்னா கேப் கொடுங்க. மினிமம் 10 டேஸ், 5 நாள், 1 மாசம் கூட கேப் கொடுக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அது இடையில கேப் வந்துருதுங்க. திடீர்னு ஊருக்கு போறோம், எங்கன்னா போகணும்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற வரைக்கும் குடிப்போம், இடையில கேப் வந்துரும். அது கண்டினியூவா குடிக்க முடியறது இல்ல. இப்ப நீங்க இன்னைக்கு போய் ஹைட் சென்டிமீட்டர்ல 100 கழிங்க. 170னா 100 கழிச்சிட்டீங்கன்னா 70 கிலோ இருக்கணும். நீங்க ஐடியல் வெயிட் இருக்கீங்களான்னு பாருங்க. அது குறைவா இருக்கு, கூட இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 மணி வாக்குல போன் பண்ணுங்க. சரிங்க. ஐயா உங்க போன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்குமா, நீங்க முன்னாடி ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கு. திரும்ப நிறைய பேர் திரும்ப போட்டிருக்காங்க, பாருங்க. சரி. சாட் பாக்ஸ்ல இருக்கு. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி. ஐயா விட்டு கேக்குதுங்க. உங்க வாய்ஸ் வந்து கண்டினியூவா கேட்கல. வாய்ஸ் வந்து விட்டு கேக்குது. 807-245-1368. ஐயா 807-245-245ங்களா? ஆமா.
சரிங்க 68 ஐயா. 1368. ஓகே ஓகே, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேல் பாலா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. அம்மா வணக்கங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வயது வந்து 60ஆவதுங்க. 60 முடிஞ்சிருச்சு. வணக்கங்க ஐயா. எனக்கு வந்து ஊரு சொல்லுங்க. எனக்கு திருச்சிங்க ஐயா. திருச்சி பெல் மன்றம். திருச்சி பேரு பாலசுப்ரமணியம் ஐயா. பாலசுப்ரமணியம் பெல் மன்றம் திருச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்துங்க ஐயா கண்ணாடி போட்டிருக்கிறேன். நீங்க கண்ணாடி கழட்டுறதுக்கான உணவு முறை சொன்னீங்க. நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். என்னங்க ஐயா பண்ணணும் இப்ப? அது ஒரு 12 ஸ்பெல் இருக்கு. சரிங்க ஐயா. வந்து நான் ஒரு டைம் கொடுக்குறேன். ஒரு 4 o'clock வாக்குல கால் பண்ணுங்களேன். ரைட்டுங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. சரிங்க ஐயா. நம்பர் வச்சுங்க. 4 o'clock கூப்பிடுங்க. ஒரு டைரி பென் வச்சுங்க, எழுதிங்க. நல்லதுங்க ஐயா. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக ரெட்மி. தங்களை பேரையும் உரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. நாங்க ஆத்தூர்ல இருந்து பேசுறோங்க ஐயா. கேக்குதுங்களாங்கம்மா? கேக்குதுங்கம்மா. பேசுங்கம்மா. கேக்குது ஐயா. நீங்க வந்து ஆவாரம் போட்டு டீ குடிக்க சொன்னீங்க ஐயா. ஒருத்தருக்கு எவ்வளவு பூ போட்டு டீ வச்சு குடிக்கிறதுங்க ஐயா காலையில? கூடுதலா போட்டீங்கன்னா தோற்பு சக்தி அதிகமா இருக்கும், குழந்தைங்க குடிக்காது. சரிங்க ஐயா. அது எவ்வளவு குடிச்சாலும் தப்பு இல்லை. 10 பூ 20 பூ போடலாம். சரிங்க ஐயா. குழந்தைங்கன்னா ஒரு அதிக தோர்த்துனா குழந்தைங்க சாப்பிடாது. அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க, சில தேன், சுத்தமான தேனு இல்ல பனங்கற்கண்டு இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டுக்குவாங்க. குழந்தைங்க கேட்கும். அது எல்லாமே சாப்பிடறதுதான் நல்லது. ஒரு தாவரத்தினுடைய ஒரிஜினல் சுவையை அப்படியே ரசிச்சு சாப்பிடணும். போடாத குடிக்கிறது நல்லதுங்க ஐயா. ஆனா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது போட்டு குடிக்கிறது நல்லது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஆனா குழந்தைங்க அது கேட்கணும். அதுக்காக நாம முரண் பிடிக்க கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தா அந்த சத்து ஏறும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. முருங்கை பூ அது மாதிரி தானாங்க ஐயா? பூ வெறுசா குடிங்க, அது கூட எதுவும் போடக்கூடாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சவுந்தரராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கய்யா. இப்ப ஒரு அம்மா கேட்டாங்கல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி. அது சாப்பிடும்போது இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம். இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன? 60. சரிங்க, சொல்லுங்க. அந்த ஒரு அம்மா கேட்டாங்கல்ல, அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நல்லா தண்ணி தாகம் எடுக்குதுங்கய்யா. அப்ப ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்றேங்க ஐயா. உங்களுக்கு வெயிட் எவ்வளவுங்கய்யா? வெயிட் நீங்க எவ்வளவு? வெயிட் வந்து 80 கிலோ இருக்கிறேங்க ஐயா. 80 கிலோ இருக்கீங்க. அமெரிக்க மருத்துவர் 20 kgக்கு 1 லிட்டர் தண்ணி. 1 லிட்டர் தண்ணினா வெறும் தண்ணி இல்ல. அதுல வந்து டீ, சீரக தண்ணி, முருங்கை சூப்பு, இல்ல வேற மிளகு தண்ணி, இல்ல வேற இந்த மாதிரி முருங்கை ஆவாரம் பூட்டி, இந்த மாதிரி இது எல்லா திரவ உணவும் சேர்த்து நீங்க வந்து அப்ப நீங்க 80 கிலோன்னா 4 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். 4 லிட்டர் தண்ணின்னா 4 லிட்டர்னா வெறும் தண்ணியா ஊத்தி குடிக்கிறது இல்ல. ஜீரக தண்ணி சேர்த்துக்கலாம், முருங்கை சூப் சேர்த்துக்கலாம், வேற ஆவாரம் பூட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 4 லிட்டர் வரணும் ஒரு 24 மணி நேரத்துல. சரி. வெயிட்னா 1 லிட்டர் கணக்கு வச்சுங்க. இதான் அமெரிக்க டாக்டர்கள் நமக்கு சொல்றது. சரிங்க ஐயா. 3 லிட்டரு தண்ணியே குடிக்காம இருந்தா சரியா ஆகாது. இறப்பை கோளாறு நிறைய வரும். அதிக தண்ணியும் சிலர் சொல்றாங்க பாருங்க, காலையில 1 லிட்டர் 2 லிட்டர் இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. தாங்காது.
ஆமா. அதனால வந்து அதெல்லாம் சாப்பிடுங்க. ஆனா ஒரு கணக்கு வச்சுங்க. நீங்க ஒருத்தர் 40 கிலோ இருக்காங்கன்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது வெறும் தண்ணி இல்ல. போடுறது, ஜீரக தண்ணி, ஆவாரம்பூட்டி, வெறும் தண்ணி, மினரல் வாட்டரு எல்லாம் சேர்த்து 2 லிட்டர் வரணும். 40 கிலோ 30 கிலோனா 4 லிட்டர் தண்ணி வச்சுங்க. அந்த கஞ்சி கூட அந்த தண்ணி கணக்குல தான் வரும் எங்கய்யா கஞ்சி குடிக்கிறது. திரவம் இருக்கிறது மட்டும் சாதம் இல்லாம இருக்கிற மட்டும் சாதமும் திரவமும் கஞ்சியும் கலக்குறீங்க. அப்ப 100 கிராம் சாதம் இருக்கு, ஒரு டம்ளர் கஞ்சி இருக்குன்னா 1 டம்ளர் வந்து 80 மில்லி வருதுன்னா அந்த கணக்கு மட்டும் வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்களே வச்சுக்கணும். நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 4 லிட்டர் வந்து. சரிங்க ஐயா. ஐயா இந்த ஆவாரம் பூ வந்து மஞ்சள் நிறமா இருக்கிறது தாங்கய்யா. மஞ்சள் நிறமா இப்ப ஒருத்தர் கேக்குறாரு ஆவாரம் பூட்டி எப்படி செய்யறதுன்னு இதுல கொஸ்டின் வருது. ஒண்ணு இல்ல, ஆவாரம் பூ ஒரு 10 பூவை எடுத்து அலசிட்டு தண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிறீங்க, 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறீங்க, கொதிக்க வைக்கிறீங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்படியே வடிகட்டிக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒண்ணு, நீங்க சூப்பு போடும்போது பிளாஸ்டிக் வடிகட்டியில தயவு செஞ்சு வடிகட்டாதீங்க, கேன்சர் வந்துடும். இரும்பு வடிகட்டி, சில்வர் வடிகட்டி வீட்டுல வச்சுங்க. அதுலயே 3 சைஸ் வருது. இந்தமா இருக்கிறது ஒண்ணு வரும், பெரிய ஜல்லடை பெருசா இருக்கிறது வரும். இரும்பு வடிகட்டி அல்லது சில்வர் வடிகட்டி மட்டும்தான் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் ஜல்லடையில பயன்படுத்தினா என்ன வரும்னா அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னோட பேரு டைசர், இன்னொன்னு சாலிட். இந்த 2 விஷயமும் சுட சுட ஊத்தும் போது அதுல கலந்து கேன்சர் வரும். பிளாஸ்டிக் வடிகட்டி எதுக்கு வச்சுக்கணும்னா குப்பை போடுறதுக்கு வச்சுக்கணும். குப்பையை விளக்கும் போது பண்றதுக்கு மட்டும் வடிகட்டணும். உணவுப் பொருள் எதையுமே வடிகட்டியில வடிகட்டக்கூடாது. சரி சரிங்க ஐயா, ஓகேங்க. வளமுடன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பெரியவங்க வயசானவங்க 40, 50, 60 இப்படி எல்லாம் வருது. அவங்க வந்து ஆவாரம் பூட்டியில இனிப்பு போடக்கூடாது. அதனுடைய இயற்கையான சுவையை ரசிச்சு சாப்பிடணும். ஆவாரம்பூ தூக்கும், கடுக்கா தூக்கும், பாக்கு தூக்கும், வாழைப்பூ தூக்கும். தூர்ப்பு சக்தியும் தேவை நமக்கு உடம்புக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக மல்லி காமாங்கின்னு போட்டிருக்காங்க. தங்களது பெயரை கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். என் பேர் மல்லிகாமணி. நல்லா இருந்ததுங்க ஐயா. ஆனா எனக்கு என்னன்னா கண்ணுல குறை இருக்குது, லேசா இருக்குது அப்படின்னாங்க. அது வந்து கண் குறை கொஞ்சம் அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணுமா, இல்ல நம்ம கண்பையிலேயே சரி பண்ணிக்கலாமா? இல்ல இப்ப நீங்க சரியா கேட்கல, இப்ப சொல்லுங்க. ஐயா என் பேர் மல்லிகாமணி, எனக்கு வயது 64. கண்ணுல பொறை இருக்குதுங்க ஐயா, லேசா இருக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அதிகமாயிட்டா ஆபரேஷன் பண்ணணுமா, இல்ல கண் பைத்திலேயே சரியா போயிருமா? எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியலீங்க. ஆனா கண்ணாடி போட்டிருக்கிற, கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுமே இருக்கு. என்ன போறீங்க? கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுமே இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கேன். பவர் எவ்வளவு? தெரியலீங்க ஐயா, பாக்கணும். சரி, எனக்கு ஒரு 3 மணி வாக்குல பண்ணுங்க போன சொல்றேன் அதுக்கு. சரிங்க. அதை டைலி பேரா வச்சுட்டு கூப்பிடுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம். சரிம்மா, கோபி எல்லாம் வந்திருக்கேன் நான் இப்ப ஸ்பீச்சுக்கு. சரி சரிங்க, 3 மணிக்கு கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக சுபா F23 தங்களது பெயரை கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா. பேரு ஊர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சுபாலட்சுமி. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம்ங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. நான் வந்து எனக்கு வந்து நல்லா உங்க ஸ்பீச் ரொம்ப எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. எனக்கு வந்து என்னன்னா இந்த செம்பருத்தி டீன்னு குடிக்கிறோம்ல ஐயா, அதுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ எங்க வீட்டுல ஒரு 10 பூ பறிப்போம். 10, 15 கூட சில நேரம் பூத்துரும் ஐயா. அது அவ்வளவு போட்டு குடிக்கலாமா? அவ்வளவு போட்டு குடிங்க. எப்படிங்க ஐயா, அது எப்படி ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க, கீழே இருக்க அந்த பச்சை தண்டை எடுத்துருங்க.
சரிங்கய்யா. மேல அந்த ஒத்த வளைஞ்சு வருதுல ஒரு தண்டு ஆம், ஒண்ணு மேல மகரந்தம். மாதிரி இருக்கக்கூடிய பூ மட்டும்தான் பயன்படுத்தணும். மத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்கய்யா. இந்த 10-15 பூவை எடுத்து அப்படியே ஒரு தண்ணியில, எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? 2 பேர், நானும் எங்க சாரும் தான் குடிப்போங்கய்யா. 2 பேருக்கும் 2 டம்ளர் தண்ணி ஊத்திங்க, இல்ல 2.5 டம்ளர் ஊத்திங்க. நல்லா கொதிக்க வைங்க, சிறப்பா மாறிடும். அது இரும்பு வடிகட்டி வடிகட்டணும். சரிங்கய்யா. வடிகட்டி, பிளாஸ்டிக்ல வடிகட்டக்கூடாது. சரி. லெமன் எதுவும் புளியணுமாங்கய்யா? இல்ல இல்ல போடக்கூடாது, அதை மட்டும் போடலாம். லெமன்ல வந்து லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அஸ்கோர்பிக் ஆசிட் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. நீங்க இந்த லெமனை பால்ல விட்டீங்கன்னா அதோட குணம் மாறிவிடும், திரிஞ்சுவிடும். எந்த பொருள் அதை தனியா யூஸ் பண்ணுங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. சாப்பிடுறீங்கல்ல, சாதத்துல சர்க்கரை போட்டு சாப்பிடுவீங்களா? இல்ல 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 இல்லைங்கய்யா. குணம் வந்து சாதத்துல சாம்பார் போடுவீங்க, வெஜிடபிள் போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து தவறா போடக்கூடாது. சரிங்க சரிங்க. அப்படியே குடிச்சிடணும், அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிடணும். வெறும் இது அந்த ஒரு செம்பருத்தி ஒண்ணே போதும், அயன் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். சரிங்க, சரி, ஓகேங்கய்யா, நன்றிங்க. சரி ஐயா, இன்னும் ஒரு இது, இந்த எனக்குமே கண் இது அந்த மாதிரி இதுக்கு உங்கள்ட்ட எப்பங்க ஐயா பேசுறது, அந்த மருத்துவம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஃபாலோ இந்த கண் பவரை கம்மி பண்றதுக்குன்னு சொன்னீங்களையா? 3:30 பேசுங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. சரி சரி சரிங்கய்யா. சரி, நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிமா. 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 வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிமா. அடுத்ததாக குரு அம்மாள், வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாங்கம்மா. குரு அம்மாள், ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. குரு அம்மாள், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலை அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். ஒருத்தர் கேக்குறாங்கம்மா, இந்த ஆவாரம்பூ எனக்கு பச்சையா கிடைக்காது, கடையில வாங்கிக்கலாமான்னு. கிடைக்கலன்னா வாங்கிக்கங்க, ஒரு துளியோண்டு அதுல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுருங்க. பவுடரா கிடைக்குதுங்கய்யா, பவுடரா கிடைக்குது, அது கூட போட்டுக்கலாம் இல்லையா? கிடைக்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணீங்க, கிடைக்காததுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. சரிங்க சரி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். கலை அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மெட்ராஸ் வந்து கலை பேசுறேன் ஐயா. பேர் ஊரு? கலைவாணி ஐயா. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ் வந்து பேசுறேன் ஐயா. எது? மெட்ராஸ், சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சரிம்மா, சென்னையா? சரி, சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு 2 மாசமா அலர்ஜி இருக்குது, ஒரே நமைக்குது உடம்பெல்லாம், தடிதடியா எழும்புது, சிகப்பு ராத்திரானா அதிகமாகுது நமைச்சல், அதுக்கு என்ன பண்றது ஐயா? சொல்லுங்க ஐயா. விட்டு விட்டு கேக்குது ஐயா. சொல்லுங்க ஐயா. குரல் சரியா கேட்கல ஐயா. நமைச்சல், உடம்பெல்லாம் நமைச்சல். அது அலர்ஜிக்கு வந்து நூற்றுக்கணக்கான காரணம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் கேட்டாதான் அதுல வரும். சரிங்க. 4 o'clock பேசுங்க, 4 o'clock பேசுங்க. சரிங்க. அதை கேட்டுட்டு அது சொல்றேன். சரிங்க ஐயா. சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக ஐபோன் அமுதா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நானும் திருநெல்வேலியில தான் பேசுறேன் ஐயா. அமுதா. எனக்கும் கண்ணு தான் ஐயா. கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன். 1.5ல இருக்கேன். பவர்மா? பவர் 1.5ல இருக்கேன் ஐயா. சரி சரி, அது சரி பண்ணிக்கலாம். என்ன ஏஜ்? ஏஜ் 50 சார். சரி சரி சரிம்மா, நீங்க ஒரு 4:31 பேசுங்கம்மா. சரி, தேங்க்யூ. நம்பர் வந்து 8072 அதானே ஐயா? ஆமா, 2451368 வரும். இப்பயும் திரும்ப போட்டுருக்கோமா, சாட் பாக்ஸ்ல இருக்குமா, ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. 4:30 கூப்பிடுறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு கேள்வி, சாட் பாக்ஸ்ல ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க ஐயா. குக்கர் உபயோகப்படுத்தணும்ல, அது அவங்களுக்கு வந்து அலுமினியமா இல்ல வேற எதுவும் மெட்டலான்னு கேக்குறேன். இல்ல, அலுமினிய குக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவா குக்கர் யூஸ் பண்றது நல்ல பழக்கம் இல்ல.
ஆனா அது கண்டிப்பா அலுமினியம்னா கேன்சர் வரும். ஐயா அது அலுமினியம் ஒரு இன்டாலியமா அது வேணும். அலுமினியமாங்கய்யா? இன்டாலியம் அது தானங்கய்யா அது? எதுங்கம்மா? குக்கர்ல இன்டாலியம் தானங்கய்யா? இண்டோலியமும் ஒரு அலுமினியம்ங்கிறது அலுமினியம் டைப்பு. இண்டோலியமும் வேணாம், ஆ அலுமினியமும் வேணாம். சில்வர் இருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். அது வந்து சப்போஸ் சில்வர்ல வாங்குனீங்கன்னா ஏதோ எப்பயோ ஒரு தடவை யூஸ் பண்றது தப்பு இல்லை. ரெகுலரா அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி சரி சரி. அதான் ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க, குக்கர் அலுமினியம் சொல்லிடுங்க குக்கர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து குக்கர் வச்சு பழக்க வேண்டாம். முக்கியமா அலுமினிய குக்கர் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஓ அலுமினியத்துல என்னென்ன பாத்திரம் இருக்கோ அதெல்லாம் காயலாங்கடையில போட்டுருங்க. சிறப்பையா. வாங்குறதே சில்வர் இல்லைங்கய்யா. பாத்திரம். முடிஞ்ச அளவுக்கு கூட அதிக இது கொடுத்தா கூட ஆமா ஆமா. நம்ம வந்து ஸ்டீல்லே வாங்கிக்கிறது தான் வந்து ரொம்ப பெட்டர் இந்த பொருள் எல்லாம். நீங்க சில்வர்ல வாங்கி பயன்படுத்துறது தப்பு இல்லை, ஒன்றும் ஆமா ப்ராப்ளம். ஆமா. ஐயா சில்வர்லயே ஒரு வச்சு அன்பர் கேட்டிருக்காங்க, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. இல்ல அது வந்து காலையில யாருன்னா அல்சர் இல்லாதவங்க வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். அல்சர் இருந்ததுன்னா சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும். ஓ, அல்சர் இருக்கிறவங்க வந்து நெல்லிக்காயை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறது நல்லது. ஓ, சரி சரி சரி. சாதாரணமா குடிக்கிறதுன்னா அவங்க சாதாரண எந்த ஆமா டைம்லனாலும் குடிச்சுக்கலாம், காலையில குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா ஆமா. அல்சர் இருக்கவங்க வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. ஓ ஏன்னா அது சரிங்க. அதுல வந்து உங்களுக்கு விட்டமின் சி இருக்கு, அஸ்கோர்பிக் ஆசிட் இருக்கு. இந்த அஸ்கோர்பிக் ஆசிட் என்ன பண்ணும், அரிச்சு எடுக்கும் தோலை. ஆமாங்க. நீங்க எலுமிச்சம்பழமே பிழிஞ்சு பாருங்க, அந்த எலுமிச்சம்பழ சாறுல கை வச்சு பாருங்க, கையில அந்த விரல்ல வந்து எரிச்சல் சுருக்கம் விழும். ஆமா ஆமா. சுருக்கம் விழும். அதனால வந்து அது அது அரிச்சு எடுக்கும், உள் தோலை வந்து அரிச்சு எடுக்கும். அல்சர் ஆமா இல்லாதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. வயசானவங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது நல்லது. அல்சர் உள்ளவங்களும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது நல்லது. ரொம்ப அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வேண்டாம் நெல்லிக்காய். 5 நாள் 30 நாள் நிறுத்தி வைங்க. அல்சர் சரி சிறப்பு. பண்ணிக்கிட்டு அப்படி சாப்பிடலாம். சரிங்க. நெல்லிக்காய்க்கு போது ஆவாரம் பூ சாப்பிடுங்க, முருங்கைப்பூ சாப்பிடுங்க, முருங்கை சூப்பு சாப்பிடுங்க. ஓகே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லா வாழ்க்கை அன்பர்களுக்கும் சிறப்பான பதில் ஐயா, ரொம்ப நல்லா சரிங்க. இருந்தது. நீங்க இயற்கை மருத்துவம் படிச்சிருக்கீங்களே ஐயா? நீங்க சித்த மருத்துவம் படிச்சிருக்கேன், இயற்கை மருத்துவம் படிச்சிருக்கேன். சித்த மருத்துவம் படிச்சிருக்கீங்க. சித்த மருத்துவம் எங்க அப்பாவும் டாக்டர், பரம்பரை வைத்தியர். ஓ சிறப்பையா, அது சிறப்பையா, சிறப்பையா. பாருங்க, இந்த வடநாட்டுல இருந்து படிச்சோமா. ஓ சரிங்க. இயற்கை மருத்துவம் படிச்சிருக்கேன், சித்தா ஹோமியோ எல்லாமே அது சர்டிஃபிகேட் வச்சிருக்கேம்மா. ஓ சிறப்பையா, சிறப்பையா, சிறப்பையா. அதான் இன்றைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குங்கய்யா. என்ன உணவு நம்ம சாப்பிடுறது, எதை சாப்பிடுறது, எதை சாப்பிடக்கூடாது பொதுவா வந்து அப்படிங்கிறது பொதுவா தெரியல. இது ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாம யார்கிட்டயுமே ஏமாறக்கூடாது. ஆமாங்கய்யா. ஆனா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, ஆனா இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு போக்குல போயிட்டு இருக்காங்கய்யா. எல்லாமே ஆர்டர் பண்ணி எதனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கய்யா. அது எப்படின்றதுதான் புரியல. அதோட விளைவு நம்ம சாமி சொல்றதா, டு ஈச் அண்ட் எவரி காஸ் தேர் இஸ் an எஃபெக்ட். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆமாங்கய்யா. விளைவு உண்டு. ஏன்னா இப்ப ஆர்டர் ஆமாங்கய்யா. பண்ணிடுறாங்க, இந்த டொமேட்டோ எல்லாம் வந்துருது, 10 நிமிஷத்துல உடனே என்ன கேட்கறமோ வந்துருது. அதெல்லாம் ஹைபிரிட் ஐட்டமா வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல வந்து ஆமாங்கய்யா. முக்கியமா வந்து மைதா சேர்ந்த உணவுகள், வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள், கோதுமை சார்ந்த உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சுத்தமா ஆமாங்கய்யா. 100% வந்து மைதாவையும் ஒயிட் சுகரையும் ஸ்டாப் பண்ணிடணும். கோதுமையை வந்து ஆமாங்கய்யா. வயசானவங்க குறைச்சிக்கணும். கோதுமைக்கு ஆமாங்கய்யா. பதிலா என்ன சாப்பிடலாம்னு சொன்னோம்னா, கம்பு மாவு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. கம்புல 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஆபீஸ் கம்பு, இன்னொன்னு ஆமா. நாட்டு கம்பு. நாட்டு கம்பு ரொம்ப சிறுசா இருக்கும், சன்னமா. ஓ எல்லா ஊர்லயும் சரி. விற்கிறாங்க. நாட்டு கம்பு மாவுல இப்ப இந்த கோதுமைக்கு பதிலா, கோதுமையில வந்து டொப்பமைன் இருக்கு. அது ஆண்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் சில ப்ராப்ளமும் வரும். அது வரக்கூடாது, எனக்கு சத்து அதிகமா இருக்குன்னா கோதுமையில இருக்கிறத மாதிரி 8 மடங்கு சக்தி கம்புல இருக்கு. ஓ சரிங்க. கம்பு மாவு அரைச்சு வச்சுக்கணும். ஆமாங்கய்யா. ராகி சிறுதானியத்துல இப்போ ஓரளவுக்கு ராகி சாப்பிடுறாங்க மக்கள் எல்லாரும். ஆனா அந்த மற்ற ஐட்டங்கள்லாம் ராகி சாப்பிடுறாங்க. ஆனா ஆ, இப்ப நீங்க இந்த அரிசி வகைகள்ல எல்லாம் கம்பு, ராகி எல்லாமே வரும். இந்தியாவுல ஆமாங்கய்யா. 1,65,000 வகை அரிசி இருக்கு. ஆமாங்கய்யா. அந்த ஆமாங்க. அரிசி வகையில நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுன்னா கருப்பு கவுனி. ஓ சரிங்க. 72% கிளைசிமேக்ஸ் அது கால்குலேட் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 ம் வந்து கருப்பு கவுனி அரிசி. நம்பர் 2 பாத்தீங்கன்னா குதிரைவாலி. 3வது ம். மாப்பிள சம்பா. ஆ 4வது கம்பு வச்சுங்க. இந்த 4 அரிசி போதும் ஒரிஜினல். ஓ சரி சரி. அது எப்படி சமைக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அததான் அதை மக்கள் வந்து
ஒரு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் எப்படி மாவு சமைக்கணும். மாவா திரிச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது தெரியாதனால கருப்பு கவுனி மட்டும் என்ன பண்ணணும்னா, முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில 6 மணிக்கு சமைக்கலாம். சரிங்க சரிங்க. மத்த அரிசி எல்லாம் போட்டு நான் 2 மணி நேரம் 1 மணி நேரத்துல சமைப்பீங்க, அந்த மாதிரி கருப்பு கவுனி முடியாது. ஆமாங்க. அதே மாதிரி குதிரைவாலி அவ்வளவு நேரம் தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே ஒண்ணு சமைச்சிடலாம். ஆமாங்க ஆமாங்க. சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கிட்னி பத்திரமா இருக்கும், சேஃப்டியா ஆமாங்க பாத்துக்கும், யூரின் தாராளமா போகும், கிட்னியை நல்லா பாத்துக்கும். கம்பு ஆமாங்க சாப்பிட்டீங்கன்னா கோதுமையோட 8 மடங்கு சிறந்த உணவு கம்பு. 8 ஆமாங்க மடங்கு சத்து அதுல இருக்கு. கோதுமையில என்ன சத்து இருக்கோ அது மாதிரி 8 மடங்கு சத்து கம்புல இருக்கு. இதை டாக்டர் ஆ சிவராமன் கூட சொல்றாரு பல வீடியோல. ஆமாங்க ஆமாங்க. சிறுதானியங்களை எடுத்துக்கணும். அது அதே சமயத்துல மற்றதோட சேர்த்து சேர்த்து எடுத்துக்கலாம். வெறும் சிறுதானியமா சாப்பிடணும் அவசியம் இல்ல. புல்லு சாப்பிடலாமா நீங்க ஒரு கொஸ்டின் வருது. ஆமாங்க ஆமாங்க கேட்டுக்காங்க. புல்லுக்கு பதிலா நீங்க இந்த ஹைடெக்கான அரிசி இந்த 3 நாள்ல எடுத்துங்க. இது கருப்பு கவுனி கொஞ்சம் வாங்கி வச்சுங்க, ஒரு துளியோண்டு ஒரு கப்பு, சின்ன கப்பு 1/2 டம்ளர் குடிச்சா கூட அது உடம்புல இருக்க எல்லா நரம்பையும் பலப்படுத்திடும். கருப்பு கவுனி, குதிரைவாலி, அதுல கஞ்சி வைக்கலாம், இட்லி தோசை எல்லாம் சாப்பிடலாம். சரி, யூடியூப்ல போடுங்க அந்த குதிரைவாலி இட்லி, குதிரைவாலி தோசை, எல்லாமே குதிரைவாலி. பண்ணலாங்க. ஆமாங்க எல்லாமே பண்ணலாங்க. இப்ப நான் ஒரு இது பண்ணியிருக்கேங்க. எல்லா சிறுதானியங்களும் எல்லாமே கலந்து ஒரு சத்து மாவு மாதிரி பண்ணியிருக்கேங்க. அது குடிக்கிற மாதிரி இல்லாம அந்த மாவுல சிவசக்தின்னு ஒரு அம்மா என்னங்கய்யா? சிவசக்தின்னு ஒரு அம்மா இப்ப கொஸ்டின் போட்டிருக்காங்க, சரி நடுக்குது அப்படின்றாங்க. அது நீங்க அவங்க ஒரு 4:30 வாக்குல எனக்கு பேச சொல்லுங்க, நான் சொல்றேன் தனியா. ஓ சரி 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 சரி. ஓகே. அம்மா நீங்க ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசுங்கம்மா. எல்லா கேள்வியும் இங்க பதில் சொல்ல முடியாது. ஐயா உங்ககிட்ட தெளிவா கேட்டுட்டு ஐயா உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க. நீங்க கேட்டுக்கலாம், ஐயாட்ட ஃபோன் கேட்டுக்கலாம். முன்னாடி ஸ்க்ரால் பண்ணுங்க, 4-5 தடவை போட்டிருக்கோம் ஐயா நம்பரு. முன்னாடி பார்த்துக்குங்க, பார்த்துட்டு நீங்க குறிச்சிட்டு ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். அடுத்ததாக கடைசி அன்பராக சாம்சங் SM A22 6B அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. பேரு ஊர் சொல்லுங்கம்மா. நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஆர் பத்மாவதிங்க என்னோட பேரு. சரிங்கம்மா. ஐயா இப்ப பிளாஸ்டிக்ல நம்ம கல்லுப்பு, இந்த சீரகம், மிளகு இதெல்லாம் 5 பெட்டியில பிளாஸ்டிக்ல போட்டு யூஸ் பண்ணலாமாங்க ஐயா? பிளாஸ்டிக்ல போடக்கூடாது, அது போடுறது அந்த பீங்கான்ல வருது பாத்தீங்களா பாத்திரம். ஆமாங்க ஐயா. பீங்கான் வாங்கி வச்சீங்க, கல்லுப்பு போட்டா சேஃப்டி, 100% சேஃப்டி, எதுவும் ரியாக்ஷன் வராது. நீங்க எனக்கு கல்லுப்பே மண்ணுல மண் சட்டியில போட்டு வைக்கலாமாங்க ஐயா உப்பு? மண் மஞ்சளா? சட்டியில மண் சட்டியில மண் சட்டி மண் சட்டி போடலாம். மஞ்சள் இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க மஞ்சள் வாங்குறீங்கல்ல, கடை மஞ்சள் தூள் போடக்கூடாது யாரும். ஆமாங்க ஐயா. இது கலர் விரலி மஞ்சள்னு ஒண்ணு விக்குது நாட்டு மருந்துல. விரலி மஞ்சள் 1 கிலோ 2 கிலோ வாங்கி அரைச்சி அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. கடை மஞ்சத்தூள் வாங்க, கடை மஞ்சத்தூள கலர் லைட் எல்லோவா இருக்கும். விரலி மஞ்சள் தான் ஒரிஜினல், இது டூப்ளிகேட், ஏமாத்துற வேலை. கடை மஞ்சத்தூள் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க, எதுக்கும் சாமி கூட வாங்கிட்டு போகாதீங்க. அதை கலப்படம் நிறைய இருக்கு, 6 கெமிக்கல் இருக்கு அதுல. சமையலுக்கு போடணும். வீட்டுல அரைச்சிங்க, கடை மஞ்சத்தூள், கடை மிளகாத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் வாங்குனீங்கன்னா சீக்கிரம் கேன்சர் வந்துடும். சரி சரிங்கய்யா. அதாங்க பயமா இருக்கு, நீங்க வார்த்தைக்கு கேன்சர் அதான் பயமா இருக்கு. பிளாஸ்டிக் 5 பெட்டி வச்சிருக்காங்கய்யா. அவங்க கேட்க சொன்னாங்க, பிளாஸ்டிக் 5 பெட்டியில சீரகம், மிளகு, சோம்பு, கடுகு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாமா? அது பிளாஸ்டிக் நம்ம சமைக்கிறது சில்வர் பாக்ஸ்ல போட்டு வச்சுங்கம்மா. சில்வர் 5 பெட்டி, சில்வர் 5 பெட்டி யூஸ் பண்ணலாம். சில்வர்ல போட்டு வச்சுங்க. கடையில விற்கிற பாக்கெட் எதையுமே ஏதாவது வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருங்க. வீட்டுல ஏதாவது அலுமினியம் இருக்குன்னா அதெல்லாம் கொண்டு போய் காயலாங்கடையில போடுங்க. சரி சரிங்கய்யா. சரிங்கய்யா. நோய் வர்ற பொருள் எதுக்கு நமக்கு? ஆரோக்கியமா இருக்கணும்னா மனசு வச்சு எல்லாம் போட்டுருணுங்கய்யா. இப்ப எனக்கு வீட்டுக்கு மேல ஒருத்தர் இன்ஜினியர், அந்த பொண்ணு அமெரிக்காவில இருந்து வந்தது, இவ்வளவு ஃபாரின் சாக்லேட் கொடுத்தாங்க. நான் இல்ல வீட்டுல, என்னோட பேரன் பேச்சு சின்ன பசங்க என்ன பண்ணுது, அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அமெரிக்கா சாக்லேட் டஸ்ட்பின்ல போட்டுருச்சு. நான் வந்த உடனே என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தாங்க, டஸ்ட்பின்ல போட்டோம் அப்படின்னுச்சு. அதுல ஒரு சாக்லேட் எடுத்து சுட்டு பார்த்தா நடுவுல ஒரு புழு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி சரிங்கய்யா. ஏஜென்ட்டே வேணாம், கலர் சாக்லேட் கலர்ல. அதே மாதிரி மிக்சர் கடைக்கு போறீங்களா, சிவப்பு மிக்சர், பச்சை மிக்சர் இதெல்லாம் வாங்காதீங்க.
சந்திரகலா சூரியகலா வாங்காதீங்க. கேசரியில கேசரி பவுடர் போடுறது வாங்காதீங்க. அதெல்லாம் கலப்படம். அது வந்து கேன்சர் ஏஜென்சி கலர் பவுடரு. இப்ப கேசரி கலர் பவுடர் ஆரஞ்சு கலர் போடலைன்னா உள்ள இறங்காதா நமக்கு? அது அது கண் பார்வைக்கு அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. அப்படியே போட்டுங்க கொஞ்சம் கேசரியில மஞ்சத்தூள். சரிங்கய்யா, ரொம்ப ரொம்ப பயனுள்ள குறிப்புகள் எல்லாம். உணவில் ஒழுங்கு, நானும் பேராசிரியர் தாங்க ஐயா, நாமக்கல் அறிவித்திருக்கோம் எல்லாம் ஸ்பீச் எல்லாம் கொடுங்க. எனக்கு அதிகமா உணவில் ஒழுங்கு தான் வந்து சப்ஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க ஐயா. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப யூடியூப்ல வருமா? யூடியூப்ல வரும். நீங்க ஐயாவோட நீங்க கேட்காதது நீங்க கேட்டுக்கலாங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே